மகு ஸ்தோத்திரங்கள் அப்பா பிதாவே, மகு ஸ்தோத்திரங்கள் அன்பின் ரட்சகரே, மகு ஸ்தோத்திரம் கல்வாரி நாயகரே, மகு ஸ்தோத்திரம் சோதரம் 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 நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, மகு ஸ்தோத்திரம் நெசுவே, மகு ஸ்தோத்திரம் சோதரம் 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 மகிமையான தேவனே, மகு ஸ்தோத்திரம் மகிமையான தேவனே, மகு ஸ்தோத்திரம் மகிமை நிறைந்தவரே, மகு ஸ்தோத்திரம் சோதரம் 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 நிஷபா, மிகு சோதரம் 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 எங்கள் தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் சோதரிக்கிறோம் 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 அன்பின் தேவனே, மகு ஸ்தோத்திரம் சோதரம் 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 அன்பின் ரட்சகரே, மகு ஸ்தோத்திரம் சோதரம் 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 எங்கள் ஜீவாதிபதியே, மகு ஸ்தோத்திரம் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தவரே, மகு ஸ்தோத்திரம் சோதரம் சோதரம் ஏசப்பா நன்றியோடு மை துதிக்கிறோம் நாதாமே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மகு ஸ்தோத்திரம் பாரும் தேவா பானபராஜா காருண்ய அதிபதியே ஸ்தோத்ரம் பாரும் தேவா பானபராஜா காருண்ய அதிபதியே ஸ்தோத்ரம் வல்லமை ஞானம் நிறைந்தோ பலனானோர் எல்லாம் மகிமை கனம் துதி பலனானோர் ஸ்தோத்திர பாத்திரர் ஸ்தோத்திர பாத்திரர் ஓயாமல் ஆர்ப்பரிக்கை ஆண்டவனார் பாரும் தேவா பானபராஜா காருண்ய அதிபதியே ஸ்தோத்ரம் வாழ்க நீராஜாதி ராஜா தேவரீ வாழ்க நீராஜாதி ராஜா வாழ்க நீர் கர்த்தாதி கர்த்தாயம் நேசா வாழ்க நீர் கர்த்தாதி கர்த்தாயம் நேசா வாழ்க நீரென்றுமே வாழ்க நீரென்றுமே தாழ்த்தினோம் எம்மையேவும் பாதம் வீழ்ந்து வாரும் தேவா பானபராஜா காருண்ய அதிபதியே வாரும் நித்தயவாய் தேவரீ தந்தையே வாரும் நித்தயமாய் மைந்தர்கள் கூடிடும் மத்தியில் விரைவாய் மைந்தர்கள் கூடிடும் மத்தியில் விரைவாய் ஈந்திடும் அருளை அருளை தந்திடும் ஆசீர்வாதம் ஏராளமாய் வாரும் தேவா பானபராஜா காருண்ய அதிபதியே ஸ்தோத்ரம் மகிமையாய் மதிலாக சூழோ தேவரீ மகிமையாய் மதிலாக சூழோம் தகித்திடும் அக்கினியால் சத்திருவும் ஆள தகித்திடும் அக்கினியால் சத்திருவும் ஆள
வசித்திடும் வாசனம் வசித்திடும் வாசனம் போதித்திடும் வசனமும் வாக்குடனே வாரும் தேவா வானபராஜா காருண்ய அதிபதியே ஸ்தோத்திரம் அபிஷேகம் செய்திடும் தூதை தேவரே அபிஷேகம் செய்திடும் தூதை சுவிசேஷம் விளங்கிட திறந்திடும் மனதை சுவிசேஷம் விளங்கிட திறந்திடும் மனதை தவித்திடும் மனதில் தவித்திடும் மனதில் உதித்திட சத்தியமே சாட்சியாக வாரும் தேவா வானபராஜா காருண்ய அதிபதியே ஸ்தோத்திரம் கொண்டிடவே புந்தன் மீட்பை ஜாதிகள் கொண்டிடவே உந்தன் மீட்பை வேண்டிட அபிஷேகம் வேண்டிட அபிஷேகம் வேகமும் அன்பை அண்டிட உம்மையே அண்டிட உம்மையே ஆதரவாய் பரிகாரியாக வாரும் தேவா வானபராஜா காருண்ய அதிபதியே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றியோடு மைத்திரிக்கிறோம் நன்றியோடு மைத்திரிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் சோத்ரம் 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 எங்கள் அன்பின் இயேசுவே ஹல்லேலூயா 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 ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம் சோத்ரம் 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 கிருபையின் ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் மகிமையின் ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம் மகிமையானவரே மகு ஸ்தோத்திரம் சர்வ வல்லவரே மகு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே मैं நன்றியோடு மை துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா स्तुति करते हमारे अच्छे पिता आपके धन्यवाद के साथ आपके नाम की स्तुति करते हैं ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாக சில பேராக உம்முடைய சமூகத்தில் வந்து கூடி சேர்ந்து உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்த தந்த கிருபைக்காக மக்கு ஸ்தோத்திரம் हे प्रभु इस शाम के समय में आपके बच्चे लोग कोई हम आपके चरणों में इंतजार करके आपके नाम की महिमा करेंगे आपने दिया हुआ कृपा के लिए स्तुति हो ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கத்தன ஆசீர்வதித்து தருவீராக हे प्रभु इस बाइबल स्टडी की आराधना को आप आशीर्वाद करके दीजिए ஆண்டவரே இந்த ஆரணிக்கு விரோதமாக காணப்படும் எல்லா சத்துருவின் தடைகள் எல்லாம் மனுஷனுடைய தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக हे प्रभु इस आराधना के विरोध उठने वाले सारे मनुष्य शत्रु की क्रियाओं को नष्ट कीजिए प्रभु உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக आपके चरणों में पाठ जनों ने प्रत्येक जनों को आप आशीर्वाद कीजिए சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்பாருக்கிறோம் सत्य को जानोगे सत्य तुम्हें छुटकारा देगा करके हम जानते हैं நாட்களே நாங்கள் ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை வாழும்படியாக इस दिनों में हमें एक छुटकारे की जीवन जीने के ஒரு लिए ஜெயமான வாழ்க்கை வாழும்படியாக एक जय भरा हुआ जीवन जीने ஒரு के लिए வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக एक बुद्धि भरा हुआ जीवन जीने के கர்த்தர் लिए எங்கள் ஒரு கிருபை தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் हर एक को आप कृपा देकर आप चलाने के लिए आपसे विनंती உம்முடைய करते हैं சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்ப்பீராக आपके चरणों में इंतजार करने वाले प्रत्येक लोग के ऊपर आपकी दृष्टि தொடர்ந்து गिरने பரிசுத்த दीजिए ஆவியான எங்களை ஆண்டு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் और लगातार पवित्र आत्मा जी हमें राज करके चलाने के लिए आपसे विनंती எங்களை करते हैं தாழ்த்தி தருகிறோம் हमें नम्रता से सौंपते हैं இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே यीशु के नाम से मांगते हैं हमारे अच्छे पिता ஆமென் आमीन அல்லேலூயா प्रेयर गार्डन के गीत की किताब पर गीत नंबर है 99। प्रेयर गार्डन के गीत की किताब पर गीत नंबर है 99।
99 टेढ़े और हटीले ज़माने में। प्रेयर गार्डन के गीत की किताब पर गीत नंबर है 99 टेढ़े और हटीले ज़माने में। टेढ़े और हटीले ज़माने में जिएंगे हम बोले बच्चे समान। टेढ़े और हटीले ज़माने में जिएंगे हम बोले बच्चे समान। राजा आ रहा जल्दी आ रहा, हो तैयार हम। राजा आ रहा जल्दी आ रहा, हो तैयार हम। गुड़गुड़ाए ना और न हो विवाह, आगे बढ़े सब काम करते हुए। गुड़गुड़ाए ना और न हो विवाह, आगे बढ़े सब काम करते हुए। राजा आ रहा जल्दी आ रहा, हो तैयार हम। राजा आ रहा जल्दी आ रहा, हो तैयार हम। टेढ़े और हटीले ज़माने में जिएंगे हम बोले बच्चे समान। टेढ़े और हटीले ज़माने में जिएंगे हम बोले बच्चे समान। जीवित वचन थामे हुए चमके हम ज्योति बनकर संसार में। जीवित वचन थामे हुए चमके हम ज्योति बनकर संसार में। राजा आ रहा जल्दी आ रहा, हो तैयार हम। राजा आ रहा जल्दी आ रहा, हो तैयार हम। टेढ़े और हटीले ज़माने में जिएंगे हम बोले बच्चे समान। टेढ़े और हटीले ज़माने में जिएंगे हम बोले बच्चे समान। हम होंगे यीशु के समान, देखेंगे हम उसे जैसा वो है। हम होंगे यीशु के समान, देखेंगे हम उसे जैसा है वो। राजा आ रहा जल्दी आ रहा, हो तैयार हम। राजा आ रहा जल्दी आ रहा, हो तैयार हम। टेढ़े और हटीले ज़माने में जिएंगे हम बोले बच्चे समान। टेढ़े और हटीले ज़माने में जिएंगे हम बोले बच्चे समान। गर्व होगा मसीह के दिन, व्यर्थ न रहे मेरा दौड़ परिश्रम। गर्व होगा मसीह के दिन, व्यर्थ न रहा मेरा दौड़ परिश्रम। राजा आ रहा जल्दी आ रहा, हो तैयार हम। राजा आ रहा जल्दी आ रहा, हो तैयार हम। टेढ़े और हटीले ज़माने में जिएंगे हम भोले बच्चे समान। टेढ़े और हटीले ज़माने में जिएंगे हम भोले बच्चे समान। आसमान से यीशु की आने की इंतजार कर बैठे हम। आसमान से यीशु की आने की इंतजार कर बैठे हम। राजा आ रहा जल्दी आ रहा, हो तैयार हम। राजा आ रहा
చేసమా ஹல்லேலூயா. ஜெபத்தொட்ட ஜெய கீதங்களில் பாடலின் 50வது பாடல். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலோ அகன்று போக மாட்டேன். உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடப்பேன்.
செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே தேவனே பூம்பாக்கு. ஆண்டவரே உம்மாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆண்டவரே உம்பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. தேவனே உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதபடி. தேவனே உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதபடி. உமது வாக்கை என் இருதயத்தில் பதித்து வைத்துள்ளே. உமது வாக்கை என் இருதயத்தில் பதித்து வைத்துள்ளே. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. எல்லாரும் ஜெபிப்போம். சபை பிரார்த்தனை. धन्यवाद धन्यवाद. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு மை துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகு ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்ரா. எங்கள் அன்பின் தேவனே மகு ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் அன்பின் தகப்பனே மகு ஸ்தோத்ரா. எங்கள் ராஜாதி ராஜாவே மகு ஸ்தோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். எங்கள் பரிசுத்தரே மகு ஸ்தோத்ரா. ஹல்லேலூயா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தவரே மகு ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்ரா. உம்முடைய மாறாத அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மாறாத கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக உம்மை நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசப்பா மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம் எங்கள் தேவனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மை நன்றியோடு துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மகு ஸ்தோத்திரம். ஏசப்பா மகு ஸ்தோத்திரம் சோத்ரம் 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 எங்கள் தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகு ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 அன்பின் தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். கல்வாரி திருபீடமே கரைபோக்கும் திருரத்தமே. கல்வாரி திருபீடமே கரைபோக்கும் திருரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாராயன் நேசருக்கே. மகிமை மகிமை மா
மாட்சிமை மாறாய நேசருக்கே அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம் எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம் மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோம் தேவிட்டாத பாக்கியமே தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோம் தேவிட்டாத பாக்கியமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றியோடு மை துதிக்கிறோம் எங்கள் தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆவியானவரே ஹல்லேலூயா 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 ஏசப்பா மகி ஸ்தோத்திரம் எங்கள் அன்பின் தேவனே ஹல்லேலூயா 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 ஊற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறே ஊற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறே நான் தாகத்தோடு காத்திருக்கிறே மாம்சமான யாவர் மேலும் கூற்ற வேண்டுமே மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் கூற்ற வேண்டுமே மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறே நான் தாகத்தோடு காத்திருக்கிறே முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே மனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே ஒற்றுமையாவும் வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறே நான் தாகத்தோடு காத்திருக்கிறே ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறே நான் தாகத்தோடு காத்திருக்கிறே நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நேத்தமும் தவறாமல் கனிதர வேண்டும் நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல
தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஒற்றுமையாவும் வல்லமையே அமே தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையாவும் வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையாவும் வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையாவும் வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆண்டவரே ஊற்றுவீராக, ஒவ்வொரு மேலும் நாவி ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. ரப ஷபல ரபதியா ரப உரபதியா ரபல ரப ஷபல பரியா ரப ரப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேசவே மை துதிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. मैं நன்றியோடு மை துதித்தம்னே நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. स्तुति करते हैं हमारे पिता, आपके धन्यवाद के साथ आपके नाम की स्तुति महिमा करते हैं। ஆண்டவரே இந்த மாலை நேரத்திலும் நல்ல நேரத்திலேயும் இந்த பைபிள் ஸ்டடி எங்களுக்கு தந்ததுக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். हे प्रभु, इस अच्छे शाम के समय में आपने बाइबल स्टडी को हमारे दिया हुआ कृपा के लिए स्तुति हो। ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நீர் பாராட்டின கிருபைக்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். हे प्रभु, आपके चरणों में 5 जनों के लिए आपने किया हुआ कृपा के लिए आपकी स्तुति हो। சிறு நேரம் உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை இரக்கங்களுக்காக ஆமக்கு ஸ்தோத்திரம். और थोड़े समय आपके वचनों को ध्यान मनन करने के लिए आपने दिया हुआ कृपा के लिए आपकी स्तुति हो। தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. और लगातार पवित्र आत्मा जी हमसे मुलाकात எங்கள் कीजिए। காதுகள் செவிகள் எல்லாம் கர்த்தர் திறந்தள்ளுவீராக. हमारे कानों को, हमारे हृदय को सब खोलकर आपके எங்கள் ओर இருதயங்களை ஒரு कीजिए। விஷயம் திறந்தள்ளுவீராக. और हमारे हृदय को भी आप खोल दीजिए प्रभु। ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு हे प्रभु, आपके वचनों को हम सुनकर அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை பலன் தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். उसके अनुसार चलने के लिए हमें कृपा बल देकर चलाने के लिए आपसे विनती करते हैं। விதமான தேவைகளோடு வந்திருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா தேவைகளையும் சந்தித்து கொடுப்பீராக. और जो जरूरत के साथ आपके चरणों में इंतजार करें, उनके सारी जरूरतों का पूरा कीजिए। ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை நடப்பிப்பீராக. और हर एक के जीवन में परमेश्वर अद्भुत कामों को, बड़े कामों को कीजिए। ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே வியாதிகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக. हे प्रभु, बीमारी के साथ आपके चरणों में 5 जनों को परमेश्वर चंगाई दीजिए प्रभु। கட்டுகளோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே கட்டுகளை அறுப்பீராக. और बंधनों के साथ आपके चरणों में इंतजार करने वाले को परमेश्वर बंधनों को काट दीजिए। விடுதலின் ஆவியாளங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். और छुटकारा देने वाला आत्मा हमारे बीच में आप क्रिया करने की आपसे विनती करते எங்களை हैं। தாழ்த்தி தருகிறோம். हमें नम्रता से आपके हाथ में सौंपते हैं। இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं हमारे अच्छे पिता। ஆமென். आमीन। எல்லாரும் உட்காருவோம். हम सब बैठ जाएंगे। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஆண்டவர் நல்லவர். परमेश्वर भला है நமக்கு இந்நாளுமே ஒரு போதுமானவராக இருக்கிறார். और हमारे लिए वो निरंतर काबिलता परमेश्वर है। இந்த நாளிலே நம்முடைய சமூகத்தில் நமக்கு காத்திருக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். इस दिनों में परमेश्वर उसके चरणों में 5 जनों के लिए हमें दिया हुआ सहायता के लिए परमेश्वर के धन्यवाद के साथ उसकी धन्यवाद करना है। கர்த்தருடைய வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். और परमेश्वर के शास्त्र के वचन के द्वारा आपसे मुलाकात करने के लिए हम आनंदित होते हैं। கர்த்தர் நமக்கு தேவையான வார்த்தைகளை கொண்டு நம்மளோடு இடைபடுவாராக. परमेश्वर हमारे आवश्यकता के वचनों के द्वारा आपसे मुलाकात करे। வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். और शास्त्र में एक वचन को पढ़ते हैं। 139 சங்கீதம் 139 अध्याय 139 अध्याय सब भजन संगीता 24 வசனம். उसका 24वां वचन पढ़ेंगे। வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து और दुख पहुंचाने वाला चाल मेरे अंदर है क्या करके देखकर நித்திய வழியிலே என்னை நடத்தும். और मुझे अनंत मार्ग पर चला। பாருங்கள் தாவீதுனுடைய ஒரு அருமையான விண்ணப்பம்.
देखिए दाऊद का यहाँ पर एक अच्छी विनती करता है, ஆண்டவரத்தில் ஒரு வேண்டுதல் பண்ணுகிறார். परमेश्वर के पास एक मन्नत करता है, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ क्या दुख पहुंचाने वाली मार्ग मेरे अंदर है क्या? என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ऐसा जांच कर मुझे अनंत मार्ग में चला करके कहता है। தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு வாஞ்சை விருப்பம் இருந்தது. और दाऊद के जीवन में एक चाहत और इच्छा था, நான் வேதனையோடு வாழக்கூடாது, हाँ मैं दुख के साथ नहीं जीना है, தேவனையும் வேதனைப்படுத்தக்கூடாது, परमेश्वर को भी दुख नहीं पहुंचाना है மற்றவர்களையும் வேதனைப்படுத்தக்கூடாது, और दूसरों को भी दुख नहीं पहुंचाना நான் है, ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். और बिना दुख का जीवन जीना है। அதான் ஆண்டவரத்தில் கேட்கிறாரு, वही परमेश्वर से बात कहता வேதனை है, உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ क्या दुख पहुंचाने वाला मार्ग मेरे अंदर है क्या? என்று பார்த்து ऐसा देखकर என்னை நித்திய வழியில நடத்தும். मुझे अनंत मार्ग पर चलाइए। நித்திய வழினா என்ன? अनंत मार्ग कहेंगे तो क्या है? பரிசுத்த வழி, पवित्रता की मार्ग பரலோக ராஜ்யத்தின் வழி, और स्वर्ग राज्य का मार्ग ஜீவ வழி. और जीवन का मार्ग। அந்த ஜீவ வழியிலே நான் நடக்கணும், उस जीवन के मार्ग पर मैं चलना அந்த हूँ பரிசுத்த வழியிலே என்னை और நடத்தணும் उस पवित्र मार्ग पर मुझे चलाना என்று है। தாவீது ஆண்டவரத்தில் வேண்டிக் கொள்கிறார் பாருங்க. ऐसा दाऊद परमेश्वर के पास वो मन्नत मांगता है। இதே வேண்டுதல் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். यही विनती हर एक के जीवन में होना चाहिए। அப்படி நம்ம இன்னைக்கு ஜெபிச்சிருக்கிறோமா? ऐसा हम कभी प्रार्थना किए हैं क्या? ஆண்டவரத்தில் கேட்டிருக்கிறோமா? क्या परमेश्वर इस प्रकार मांगे हैं क्या? வேதனை உண்டாக்கிற வழி என்னிடத்தில் உண்டா ஆண்டவரே कि क्या यदि आपको दुख पहुंचाने वाला मार्ग मेरे अंदर है क्या? என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்தும் ஆண்டவரே ऐसा देखकर मुझे अनंत मार्ग पर चला। என்று ஆண்டவரத்தில் நாம் வேண்டி இருக்கிறோமா? ऐसा क्या परमेश्वर से हम प्रार्थना किए हैं சரி, क्या? இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த நாட்களை நாம் ஆண்டவரத்தில் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். नहीं होगा तो भी कोई बात नहीं, लेकिन आज से हम परमेश्वर के पास इस प्रकार मांगना है। இந்த உலகத்தில் நாம் பார்ப்போமேயானால் इस संसार में यदि हम देखेंगे तो எந்த மனுஷனை பார்த்தாலும் வேதனை இல்லாத மனுஷனே கிடையாது. और जो कोई मनुष्य को देखें तो उसको कोई दुख, बिना दुख वाला मनुष्य कोई नहीं है। எங்க பார்த்தாலும் வேதனைகள். और जहां भी देखो उसके लिए वेदना है, வேதனை இல்லாத மனுஷனை பார்க்க முடியாது. और बिना दुख का मनुष्य को हम नहीं देख सकते। ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் சரி, वो आत्मिक प्रकार के क्यों ना हो பூமிக்குரியவர்களா இருந்தாலும் சரி, और वो पृथ्वी प्रकार के क्यों ना हो, மனுஷனுடைய வாழ்க்கையில வேதனைகள் காணப்படுகிறது. और मनुष्य के जीवन में दुख दिखाई देता ஆனா है। வேத வசனத்தின்படி इस शास्त्र के वचन के अनुसार ஆவிக்குரியவர்கள், जो आत्मिक है, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், जो प्रभु यीशु मसीह को स्वीकार करके विश्वास करने वाले தேவனுடைய பிள்ளை என்று நாம் சொல்லுகிறவர்கள், और परमेश्वर के संतान कहने वाले हम लोग, நம்முடைய வாழ்க்கையில வேதனை இருக்கலாமா? हमारे जीवन में क्या दुख होना है क्या? இருக்கக்கூடாது. नहीं होना चाहिए, ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து क्योंकि प्रभु यीशु मसीह जो है கல்வாரி சிலுவையிலே वो कलवारी क्रूस पर நம்முடைய சாபங்கள் எல்லாம் தீர்த்து விட்டார். वो हमारी सारे श्रापों को उठाकर खत्म किया है। நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீர்த்து விட்டார். हमारे पापों को सभी को वो खत्म कर दिया நம்முடைய है। சாபங்களை மாற்றும்படியாக சிலுவை தலையிலே அவர் முள்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். और हमारे पापों को मिटाने के लिए, श्रापों को मिटाने के लिए वो सिर पर उसने कांटे के मुकुट சாபம் पहनाया। இருக்கிற இடத்தில் தான் வேதனை இருக்கும். और जहां पर श्राप होगा वहां पर ही वेदना भी நம்முடைய होगा। ஆதி தகப்பனை பாருங்க, हमारे आदि पिता को देखिए, ஆதாம் ஏவாளை பார்ப்போமானால் आदम और हव्वा के बारे में देखेंगे என்னைக்கு तो, ஆண்டவருடைய கட்டளைகளை மீறினார்களோ, और जिस दिन परमेश्वर की आज्ञाओं का उल्लंघन किए, என்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை விட்டு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்களோ, और जिस दिन परमेश्वर की आवाजों को सुनकर वो पीछे हटे, அங்க என்ன நடக்கிறது? वहां पर क्या होता है? அங்க ஆண்டவர் ஒவ்வொரு நாள் ஆதாம் ஏவாளோடு சஞ்சரித்தார், பேசினார். और प्रत्येक दिन परमेश्वर जो आदम से बातें किए, मुलाकात किए, ஏதேன் தோட்டத்தில் அவர்களை வைத்திருந்தார். और एदेन के वाटिका में उन्हें रखा हुआ थे, ஒரு நாள் ஆண்டவர் அவர்களோடு உலாவுவது வழக்கம். और प्रत्येक दिन परमेश्वर उनके साथ मंडलाना वो रिवाज था। ஒரு நாள் ஆண்டவர் வருகிறார், ரெண்டு பேரையும் காணல. एक दिन परमेश्वर आते हैं लेकिन वो दोनों नहीं दिखाई दे ஆண்டவர் रहे। கூப்பிடுறார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? परमेश्वर पुकार रहा है कि आदम आदम तू कहाँ है? அதற்கு ஆதாம் சொல்லுகிறான், उसके लिए आदम कहता है, தேவரீருடைய சத்தத்தை கேட்டு परमेश्वर की आवाजों को सुनकर நான் தோட்டத்திலே நான் கேட்டு நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளித்துக் கொண்டேன். और इस बगीचे में मैं नंगा हूं करके मैं अपने आप को छुपा लिया। அப்ப ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? तो परमेश्वर उससे पूछता है, तू नंगा है करके तुझे कौन बताया? நான் புசிக்க வேண்டாம் என்ற கனியை நீ புசித்தாயோ? क्या तुझे मैं नहीं खाना है करके उस फल को तूने खाया क्या? அதற்கு ஆதாம் என்ன சொல்கிறார்னா, उसके लिए आदम क्या कहता है? என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் मेरे संग रहने वाले वो स्त्री जो है, அந்த விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தாள், उस वृक्ष का फल को मुझे दिया, நான் புசித்தேன். मैंने उसे खाया। அப்பொழுது ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, तब परमेश्वर उस स्त्री को देखकर, நீ இப்படி செய்தது என்ன? तू ऐसा क्यों किया? ஸ்திரியானவள் சொல்கிறார், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, और वो स्त्री कहते हैं, मुझे सर्प ने मुझे फरमा दिया, ஆகினால் நான் புசித்தேன். इसके कारण मैंने भी उसे खाया। அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து சொல்கிறார், तभी परमेश्वर उस सर्प को, शाप को देख के कहता நீ है, இதை செய்தபடியால் காட்டு சகல நாட்டு மிருகங்களிலேயும்
तूने इस प्रकार किया है करके इस जंगलों के सारे वृक्ष में भी சகல காட்டு மிருகங்களில் சபிக்கப்பட்டிருப்பாய். और सारे जंगलों के जानवर में भी तू श्रापित हुआ நீ होगा உன் வயிற்றினால் நகர்ந்து और तू अपने पेट के द्वारा आगे जाकर உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். और जीवन भर रहने वाले दिनों में तू मिट्टी को खाएगा. அங்கே சாபம் போடுகிறார். वहां पर परमेश्वर श्राप डालते हैं அங்கே ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், और वहां पर स्त्री को देखकर भी कहते हैं நீ பிரசவிக்கும் பொழுது வேதனையோடு பிரசவிப்பாய். और तू जो बच्चा पैदा करेगी तो दुखों के साथ उसे पैदा करेगी. அங்கே ஆதாமை பார்த்து சொல்லுகிறான், और आदाम को देखकर कहते हैं நீ மண்ணுல நீ வேர்வை சிந்தி நீ வேலை செய்து பிழைப்பாய். और तू इस पृथ्वी में रहते समय अपने पसीने को बहाकर तू कमाकर खाएगा. அப்ப சாபம் மனுஷனோட வாழ்க்கையில வேதனை கொண்டு வருகிறது. तो श्राप जो है मनुष्य के जीवन में वो वेदना को ले आता है. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே तो प्रभु यीशु मसीह को विश्वास करने वाले हमारे जीवन में நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் மாற்றி விட்டார். वो हमारे सारे श्रापों को उसने बदल दिया है. ஆகையால் நம்ம வேதனைப்பட நம்முடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. इसलिए वेदना हमारे जीवन में नहीं होना चाहिए. வேதனை உள்ள வாழ்க்கை நாம் வாழ்வோமே ஆனாலும் यदि वेदना भरा हुआ जीवन यदि हम जिएंगे तो भी இந்த நாட்களில் நாம் அதை மாற்றப்பட வேண்டும். तो इस दिनों में हम उससे बदलना है. நித்திய வழியிலே நாம் நடக்க வேண்டும். अनंत मार्ग में हम चलना है. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு சாபத்தை மாற்றி இருக்கிறார். क्योंकि प्रभु यीशु मसीह ने हमारे श्रापों को बदला है. ஆகையால் நாம் வேதனை அனுபவிக்க கூடாது. इसलिए हम वेदना को अनुभव नहीं करना வேதனை உள்ள வாழ்க்கை வாழக்கூடாது. और वेदना भरा हुआ जीवन भी नहीं जीना நாம் है. இதை போல கேட்க வேண்டும். हम दाऊद के समान मांगना है. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. क्या दुख पहुंचाने वाले मार्ग मेरे अंदर है क्या करके जांच कर मुझे अनंत मार्ग पर मुझे चला. இந்த ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது ऐसा हम परमेश्वर के पास पूछते समय நம்முடைய வாழ்க்கையில வேதனை வழிகளை கர்த்தர் மாற்றி हमारे जीवन की वेदना भरे हुए मार्ग को बदल कर கர்த்தர் நம்மை நித்திய வழியில நடத்த வல்லவராக போதுமானவராக இருக்கிறார். परमेश्वर हमें अनंत जीवन में चलाने के लिए वो काफिलता प्रभु है. அப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் வேதனை வருகிறது? तो मनुष्य के जीवन में क्यों दुख आता है? வாசிக்கலாம் முதலாவது 1ஆம் சங்கீதம் 16 पहला हम पढ़ेंगे भजन संगीता के 16वां अध्याय 4ஆம் வசனம். उसका 4वां वचन. அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். और पराये देवता के पीछे भागते हैं उनको दुख बढ़ा जाएगा. அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். जो पराये देवता के पीछा करने वाले के जीवन में दुख बढ़ता है வேதனை பெருகிக்கிட்டே இருக்கும். और दुख बढ़ते ही जाता है. நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கும். प्रत्येक दिन बढ़ता ही रहता है. யாருக்கு? किसके लिए? அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கு. जो पराये देवता के पीछा करते हैं उन लोगों के लिए. ஆண்டவர் கற்பனையில மோசே இடத்துல எழுதி கொடுத்தார். परमेश्वर ने मूसा के पास आज्ञाओं को लिख कर दिए. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். मेरे अलावा तेरे लिए कोई दूसरा परमेश्वर नहीं होना है. வானத்தின் கீழே பூமியின் மேலே எந்த ஒரு சுரூபத்தை நீ வணங்க வேண்டாம். आकाश के नीचे पृथ्वी के ऊपर कोई भी मूर्ति को आप दंडवत नहीं करना है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர प्रभु यीशु मसीह के अलावा இந்த பூமியில எந்த தெய்வங்களை வணங்கினாலும் इस पृथ्वी में हम दूसरे किसी भी देवता को दंडवत करेंगे அவர்களுடைய तो வாழ்க்கையிலே வேதனை இருக்கும். उनके जीवन में दुख निश्चय होगा. வேதனை இருப்பது மாத்திரமல்ல, केवल दुख ही नहीं அது ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே இருக்கும். वो प्रत्येक दिन उनके जीवन में बढ़ता ही வேதனை रहेगा. இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டுமானால் यदि बिना वेदना का जीवन जीना है तो ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். प्रभु यीशु मसीह को स्वीकार करके उसे विश्वास करना है. அவர் சிலுவையிலே நமக்காக மரித்த மரணத்தை விசுவாசிக்க வேண்டும். वो क्रूस पर हमारे लिए मृत्यु हुआ कर हम उस पर विश्वास करना है. இயேசு என்னுடைய பாவத்துக்காக சாபத்துக்காக சிலுவையிலே மரித்தார். यीशु मेरे पापों के लिए क्रूस पर वो मरा சிலுவையிலே என்னுடைய பாவ சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். और क्रूस पर मेरे पाप श्राप को सब कुछ उठाकर उसने खत्म किया है. இந்த ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்கும் பொழுது ऐसा उस पर भरोसा करके विश्वास करके जीते वाले बच्चों के जीवन में வேதனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். और सारे वेदना को बदलने वाला परमेश्वर அவர் है. பாவங்களை எல்லாம் மன்னித்து பரிசுத்த பாதையிலே நடத்துகிறவராக இருக்கிறார். और हमारे सारे पापों को क्षमा कर वो हमें पवित्र मार्ग में हमें चलाता है. அவர்களை நித்தியத்தின் பாதையிலே நடத்துகிறவராக இருக்கிறார். और उन्हें वो अनंत मार्ग में चलाने वाला परमेश्वर है. அப்படியானால் இன்னும் ஆவிக்குரியவர்களுக்கு ஏன் வேதனை வருகிறது? ऐसा है तो क्यों इस आत्मिक प्रकार के लोगों के जीवन में दुख आता है? ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில வேதனை இருக்க கூடாது. उद्धार पाने के बाद हमारे जीवन में वेदना नहीं होना है. இருந்தாலும் மாற்றப்பட்டு இருக்க வேண்டுமே. और यदि होगा तो भी वो बदलना चाहिए था. அந்நிய தேவர்கள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. तो अन्य पराये देवता हमारे जीवन में नहीं आना है. யாக்கோபு இடத்துல ஆண்டு சொல்றாரு, याकूब के पास परमेश्वर कहते हैं. ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். उत्पत्ति के 35 में उसका दूसरा वचन पढ़ते समय அப்பொழுது யாக்கோபு तभी याकूब जो தன் है வீட்டாரையும் अपने घर वाले को தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, और अपने संग रहने वाले बाकी लोगों को देखकर உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை
தெய்வங்களை விலக்கி போட்டு आपके पास रहने वाले पराये देवता को आप निकाल कर உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு और अपने आप को शुद्ध करो உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். और अपने वस्त्र को बदल डालो। அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அந்நிய தெய்வங்கள் இருந்தால் அகற்றிப்பட வேண்டும். तो हमारे जीवन में जो पराये देवता होगा तो उसे निकाल देना है அந்நிய தெய்வங்களை அகற்றிப்பட வேண்டும். और पराये देवता को निकाल फेंकना है, வேதனைக்கு காரணம் விக்கிரக ஆராதனை. क्योंकि वेदना का जो कारण है वो जो है मूर्ति आराधना அப்ப है। நம்முடைய வாழ்க்கையில விக்கிரக ஆராதனை இருக்க கூடாது. तो हमारे जीवन में जो है मूर्ति की आराधना नहीं होना चाहिए। எபேசியர் 5 அதிகாரம் 5 வசனத்திலே வாசிக்கிறோம். एफेसियों के 5वें अध्याय के 5वें वचन पढ़ते समय விபச்சாரக்காரனாவது जो वेश्या करने वाला அசுத்தனாவது और जो अशुद्ध है விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது और जो मूर्ति पूजा करने वाला जो वस्तु की लालसा करने वाला தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. और परमेश्वर के राज में उनके लिए कोई स्वतंत्रता नहीं है करके आप जाने हो। அப்ப விக்கிரக ஆராதனை என்றால் என்னது? பொருளாசை. तो मूर्ति की आराधना कहेंगे तो क्या है? वो वस्तु की लालसा। ஆவிக்குரிய வாழ்க்கையிலே आत्मिक प्रकार के जीवन के लोगों के अंदर விக்கிரக ஆராதனை என்றால் பொருளாசை. जो मूर्ति की आराधना कहेंगे तो वो वस्तु की लालसा है। அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பொருளாசை இருக்க கூடாது. तो उद्धार पाए परमेश्वर के लोगों के अंदर वस्तु की लालसा नहीं होना चाहिए। இந்த உலகத்தில் எதையும் ஆண்டவரை விட அதிகமாக நேசிக்க கூடாது. इस संसार में अधिकता से किसी भी प्रकार की चीजों में परमेश्वर से अधिक प्रेम नहीं करना चाहिए। இயேசுவை விட எந்த நபரையும் அதிகமாக நேசிக்க கூடாது. और जो यीशु से अधिक कोई प्रकार की व्यक्ति से भी हम प्रेम नहीं करना இயேசுவை चाहिए। விட அதிகமாக எந்த பொருளையும் நேசிக்க கூடாது. और यीशु के अलावा किसी वस्तु पे भी हम प्रेम नहीं करना இயேசுவை चाहिए। விட எந்த ஒரு காரியத்தையும் அதிகமாக நேசிக்க கூடாது. और यीशु के अलावा और कोई भी प्रकार के कार्य में हम उस पे लालसा नहीं करना அப்படி चाहिए। நேசிப்போமேயானால் यदि वैसा उस पे स्नेह அதுதான் करेंगे, விக்கிரக ஆராதனை. वो ही हमारे लिए मूर्ति की आराधना அதுதான் है, அந்நிய தெய்வர்கள். वो ही हमारे लिए पराये देवता है। அப்ப நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை விட நாம் எதையாவது முக்கியத்துவம் அதிகத்துவம் எதுக்காக கொடுக்கிறோமா? तो हमारे जीवन में यीशु से भी क्या हमारे जीवन में किसी प्रकार की चीजों को मुख्यता देते हैं क्या? சிலர் வேலைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. कई लोग नौकरी को अधिकता से मुख्यता देते हैं வேலையில கரெக்டா இருப்பாங்க. और नौकरी में एकदम ठीक से रहते அதுக்கு हैं। பிறகு ஆண்டவர், उसके बाद ही परमेश्वर है, அதுக்கு பிறகு ஆராதனை, और उसके बाद ही आराधना है, அதுக்கு பிறகு ஜெபம், और उसके बाद ही प्रार्थना है, அதுக்கு பிறகு வேதம், और उसके बाद ही शास्त्र है, அதுக்கு பிறகு வசனம். और उसके बाद ही वचन है। அப்படி அல்ல. वैसा नहीं, ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். परमेश्वर को हम पहला स्थान देना है, அவரை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். उन्हें ही अधिकता से हम प्रेम करना है, இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். यीशु को मुख्यता देना है। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதியை தேடுங்கள். पहला परमेश्वर के राज्य और उसके धर्म को ढूंढिए, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். तभी ये सब तुम्हें साथ में दिया அப்ப जाएगा। ஆண்டவரை இந்த விட இந்த பூமியிலே யாரையும் எதையும் அதிகமாக நேசிப்போமேயானால் அதுதான் விக்கிரக ஆராதனை. तो इस पृथ्वी में परमेश्वर से भी अधिकता से जिस पे हम प्रेम करेंगे तो वही हमारे लिए मूर्ति की आराधना है। சிலருக்கு ஒரு நல்ல கார் கிடைச்சிட்டா போதும், कई लोगों को अच्छा कार मिल गया तो काफी है, அதே தான் தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. हमेशा उसे ही पोंछते रहते हैं, எப்பவும் அதே தான் கழுவிட்டு இருப்பாங்க. हमेशा उसे ही धोते रहते हैं। சிலருக்கு நல்ல வீடு கிடைச்சிட்டா போதும், कई लोग को अच्छा घर मिल गया तो काफी है, அதே தான் போட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. उसे ही अधिकता से सजाते रहते हैं அதே தான் தொடச்சி கழுவிட்டு கிடப்பாங்க. और उसे ही धोते साफ करते रहते हैं। முக்கியத்துவம் நான் எதற்கும் அதிகமாக ஆண்டவரை கொடுக்க கூடாது. और मुख्यतः किसी भी चीजों को हम परमेश्वर से भी अधिकता से नहीं देना है, விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கு வேதனை பெருகும். क्योंकि मूर्ति आराधना करने वाले को दुख बढ़ता है। இயேசுவிடம் இந்த பூமியில எதையும் யாரையும் நேசித்தால் வாழ்க்கையில வேதனைகள் பெருகும். और यीशु से भी अधिक इस पृथ्वी में किसी चीजों पे व्यक्ति पे हम अधिकता से प्रेम करें तो अपना जीवन में दुख बढ़ेगा। நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் மாற வேண்டுமானால் यदि हमारे जीवन की वेदना बदलना है तो நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். हमारे जीवन में यीशु को मुख्यता देना है அவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். और उनके कार्य को हम मुख्यता देना அவரை है அதிகமாக நேசிக்க வேண்டும். और उन्हें ही अधिकता से प्रेम भी करना है। வேதனைனா என்னது? वेदना कहेंगे तो क्या है? நாம் தேவனை வேதனைப்படுத்த கூடாது. हम परमेश्वर को वेदना नहीं पहुंचाना है நம் மூலமாக நமக்கு எந்த வேதனை வரக்கூடாது. और हमारे द्वारा हमारे अंदर किसी प्रकार की वेदना नहीं आना நாம் है யாருக்கும் வேதனை கொடுக்க கூடாது. और दूसरे किसी को भी हम वेदना नहीं पहुंचाना है மற்றவர்கள் மூலமாக நமக்கும் வேதனை வரக்கூடாது. और दूसरों के द्वारा हमारे लिए भी वेदना नहीं आना है। இப்படிப்பட்டதான வேதனையான காரியங்கள் இருக்க கூடாது. तो इस प्रकार की वेदना भरा हुआ जीवन नहीं होना அப்ப எந்த चाहिए। இப்படிப்பட்ட எந்த விதத்திலாவது நம்முடைய வாழ்க்கையில வேதனை இருக்குமே ஆனால் यदि इस प्रकार की किसी प्रकार की वेदना पहुंचाने वाले कार्य हमारे जीवन में होगा तो இந்த வாழ்க்கையில இயேசுவை அதிகமாக நேசிக்கும் பொழுது, हमारे जीवन में हम यीशु पे अधिकता से प्रेम करते இயேசுவுக்கு समय, முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, यीशु को हम मुख्यता देते ஆண்டவருடைய समय காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, और परमेश्वर के कार्य के लिए हम मुख्यता देते ஆண்டவரை समय அதிகமாக நேசிக்கும் பொழுது, और परमेश्वर पे अधिकता से हम प्रेम करते வாழ்க்கையில் समय எப்பே விதமாக வருகிறதான வேதனை இருந்தால் கர்த்தர் மாற்றி போடுவார். और जीवन में किसी प्रकार की आने वाली वेदना को परमेश्वर बदल देगा। இரண்டாவதாக வாசிப்போமே ஆனால் और दूसरा हम पढ़ते समय 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
வாசிக்கிறோம், और 32वां भजन संगीता के उसके 10वां वचन हम पढ़ते समय, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, और दुष्टों को तो बहुत पीड़ा होगी, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். परंतु जो यहोवा पर भरोसा रखता है वो करुणा से घिरा रहता है। துன்மார்க்கன் என்றால் दुष्ट कहेंगे तो, பூமிக்குரிய பிரகாரமாக பார்ப்பமையானால் यदि पृथ्वी की समान हम देखेंगे तो, பாவிகள், जो पापी है, பாவத்திலே வாழ்ந்து जो கொண்டிருக்கிறவர்கள், पाप में जीने वाले हैं பாவத்தையே செய்து கொண்டிருக்கிறவர்கள், और पाप को ही करने वाले, அவருடைய வாழ்க்கையிலே வேதனைகள் என்ன செய்யும், अनेக வேதனைகள் உண்டா. और उनके जीवन में बहुत वेदना पीड़ा होगी। அப்ப வாழ்க்கையில் இருக்கிறதான வேதனைகள் மாற வேண்டுமானால், तो यदि जीवन में रहने वाली वेदना पीड़ा बदलना है तो பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவிடத்திலே வர வேண்டும். पाप से हटकर मन फिर के यीशु के पास आना है, வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், क्योंकि परिश्रम उठाकर बोझ उठाने सभी लोग अब मेरे पास நான் आइए, உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு இன்றைக்கு அழைத்து கொண்டே இருக்கிறார். मैं तुम्हें विश्राम दूंगा कर परमेश्वर आज भी तुम्हें बुला रहा है। எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், आप किसी प्रकार की क्यों ना पापी हो, எப்பேற்பட்ட துன்மார்க்கனா இருந்தாலும், और किसी प्रकार की क्यों ना आप दुष्ट हो, இயேசுவிடத்திலே வந்தால், आप यदि यीशु के पास आएंगे அவருடைய तो, மரணத்தை விசுவாசித்தால், उनके मौत पर यदि आप विश्वास அவருடைய करेंगे பாவ तो, மன்னிப்பை பெற்றுக்கொண்டால், उनकी पाप की क्षमा को पाप இயேசு வருகிற எல்லா வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். और यीशु इस सारे प्रकार के आने वाली चीजों से वेदना को परमेश्वर तुम्हें बचाता है। பாவிக்குரிய பிரகாரமாக நாம் துன்மார்க்கன் என்று யார் என்று பார்ப்போமேயானால், और इसी आत्मिक प्रकार की दुष्ट कौन है करके देखेंगे तो, சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் भजन संगीता की 50वां अध्याय 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். उसकी 17वां वचन हम पढ़ते हैं। 16 இருந்து வாசிக்கிறேன். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, परंतु परमेश्वर दुष्टों को कहता है, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும், तू मेरी विधियों का वर्णन कर, என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு, और तू मेरी वाचा चर्चा करने क्यों करता है, நீ சிட்சையை நீ பகைத்து तू तो शिक्षा से बैर என் करता வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய், और मेरे वचनों को तुच्छ जानता है, நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய், और जब तू चोर को देखता है उसकी संगति से प्रसन्न हुआ, விபச்சாரக்காரரோடு உனக்கு பங்கு உண்டு. और जो वैश्य है उनके साथ तेरा भागी है। அப்ப ஆவிக்குரிய துன்மார்க்கன் யார் என்றால், जो आत्मिक के दुष्ट कौन है, ஆண்டவரை விசுவாசிப்பாங்க, ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, परमेश्वर को विश्वास करते हैं, उद्धार पाते हैं, सभी करते हैं, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவாங்க, और परमेश्वर के बच्चे करके कहते हैं, ஆனால் சிட்சையை பகைப்பார்கள். लेकिन शिक्षा से बैर करते हैं, யாரும் சிட்சிக்க கூடாது, और कोई भी शिक्षा नहीं யாரும் करना है, கடிந்து கொள்ள கூடாது, और कोई भी टाड़ना नहीं करना யாரும் है, தங்களுடைய தவறை சொல்லக்கூடாது. और कोई भी अपनी गलती को नहीं कहना है। அடுத்தல என்ன செய்றாங்களாம், अगला ये क्या करते என் हैं, வார்த்தை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறார். और ये अपने वचनों को जो तुच्छ जानता है, தேவனுடைய வசனத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள், और परमेश्वर के वचनों को जगह नहीं देते हैं, சிட்சையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், और परमेश्वर की ताड़ना को स्वीकार नहीं करते हैं, சிட்சையை பகைப்பார்கள், और ताड़ना से बैर रखते हैं, சிட்சை யாரும் சிட்சிக்க கூடாது, और कोई भी शिक्षा नहीं करना है, யாரும் தங்கள் குறையை சொல்லக்கூடாது. और कोई भी अपने कमियों को नहीं कहना है। வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है, போதக சிட்சையே ஜீவ வழி, और जो नेता की जो शिक्षा है वही अनंत जीवन है। நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், और नीति वचन के 6वां अध्याय उसके 23वां वचन में पढ़ते हैं, கட்டளையே விளக்கு, जो आज्ञा ही तेरे लिए ज्योति है, வேதமே வெளிச்சம், और शास्त्र ही तेरे लिए उजाला போதக है, சிட்சையே ஜீவ வழி. और आपकी जो ताड़ना है वही मेरे जीवन की मार्ग है। அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே போதனைக்கு இடம் கொடுக்க வேண்டும், और तो हमारे जीवन में जो है जो इसके लिए जगह देना है, சிட்சிக்க இடம் கொடுக்க வேண்டும், और ताड़ना के लिए हम जगह देना है, சிட்சையை வெறுக்க கூடாது. और ताड़ना की नफरत नहीं करना தன் है। கப்பன் தன் மகனை என்ன செய்கிறான், சிட்சிக்கிறான், अपना पिता अपने पुत्र को क्या करता है, उसे ताड़ना देता है, கண்டிக்கிறான். और उसे ताड़ना देता है। அப்ப ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு जो आत्मिक लोगों के हो, தேவன் வசனத்தை கொண்டு நமக்கு போதிக்கிறார், परमेश्वर वचन को लेकर हमें शिक्षा देता है, தேவன் நம்மை சிட்சிக்கிறவராக இருக்கிறார், और परमेश्वर हमें ताड़ना करने वाला प्रभु है, கடிந்து கொள்கிறவராக இருக்கிறார். और वो हमें ताड़ना करता அதை है, வெறுக்க கூடாது. और उसे कभी नफरत नहीं करना है। துன்மார்க்கர்கள் அதை வெறுப்பார்கள், वो दुष्ट लोग ही उसे नफरत करते நீ हैं। யார் என்று சொல்லக்கூடாது, आप कौन है कर नहीं நான் என்ன कहना, பண்ணினாலும் எதுவும் சொல்லக்கூடாது, मैं क्या करूंगा तो भी कुछ नहीं कहना நான் है, என்ன எப்படி நடப்பேன், मैं कैसे भी चलूंगा, எப்படியும் பேசுவேன், कैसे भी बात करूंगा, எப்படியும் வாழுவேன். कैसे भी जीऊंगा। இதுதான்
தான் துன்மார்க்கர்கள். यही दुष्ट लोग हैं தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிட்சித்து கடிந்து கொள்கிறார். और परमेश्वर अपने लोगों को शिक्षा देकर उन्हें टाड़ना देता है. அப்ப போதனைக்கு சிட்சைக்கு இடம் கொடாதவர்கள் जो उपदेश को जो टाड़ना को जगह ना देने वाले அவர்கள் துன்மார்க்கர்கள். वे दुष्ट लोग हैं. ஆவிக்குரிய துன்மார்க்கர்கள். वे आत्मिक के दुष्ट लोग हैं. அவருடைய வாழ்க்கையில வேதனைகள் வரும், उनके जीवन में वेदना आएगा, அவமானங்கள் வரும், अपमान आएगा, நிந்தைகள் வரும். और निंदा आएगा. ஆண்டவருடைய போதனை சிட்சைக்கு இடம் கொடுக்காவிட்டால் और परमेश्वर के उपदेश की शिक्षा को हम जगह नहीं देंगे तो அவர்களுக்கு என்ன உண்டு? அநேக வேதனை உண்டா. उनके लिए कई प्रकार की वेदना है. ஒரு வேதனை இல்ல, एक वेदना नहीं है, பல விதத்திலிருந்து வேதனைகள் வரும். और कई जगहों से उनके लिए वेदना आता है. ஆண்டவர் சிநேகிக்கிறவனை சிட்சிக்கிறார். और परमेश्वर जिससे प्रेम करते हैं उन्हें ही ताड़ना देते हैं. எல்லாரும் சிட்சிக்க மாட்டாங்க. और सभी को ताड़ना नहीं देते हैं. தெருவுல போயிட்டு இருக்கவனை எல்லாம் செய்வாரு. और क्या मार्ग में जाने वाले के सभी को ताड़ना देते हैं क्या? தகப்பன் ரோட்ல போயிட்டு இருக்கவனை எல்லாம் அடிச்சு சிட்டிட்டா இருப்பான். क्या पिता जो है रोड में जाने वाले किसी को भी मारते रहेगा क्या? பிள்ளைகளை தான் சிட்சிப்பான். वो अपने बच्चे को ही ताड़ना देता है. பிள்ளை தப்பு பண்ணனா यदि लड़का कोई गलती करेगा ஒரு तो கம்பு எடுத்து 4 சாச்சாத்துவான். एक लकड़ी लेकर उसे 4 मार लगाएगा. எதுக்கு அடிபடி சாவதுக்கா? क्यों उसे मार लग करके वो मरना है அவன் क्या? மனம் திரும்பி நல்லா இருக்கணும். वो मन फिर कर अच्छा होना है. அவன் நல்லா வாழணும். वो अच्छा जीना है. வேதனை இல்லாம வாழணும். और बिना वेदना के साथ जीना है. வாழ்க்கையில எந்த விதமான வேதனை வந்துற கூடாது. और जीवन में किसी प्रकार की वेदना भी उसके नहीं आना है. அப்ப நீதிமொழிகள் 5 அதிகாரம் 12 13 வசனத்திலே வாசிக்கிறோம். और नीति वचन 5वां अध्याय के 12-13 पढ़ते समय ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, मैंने शिक्षा को बैर किया, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, और टाड़ने वालों को कैसे तिरस्कार किया. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் मैंने अपने गुरुओं की बातों की ना मानी, எனக்கு உபதேசம் பண்ணிறவர்களுக்கு என் செவியை சாயாமல் இருந்து போனேனே. और अपने सिखाने वाले की और ध्यान नहीं लगाया. இப்பொழுது போதிக்கும் பொழுது அதனுடைய மேன்மை தெரியாது. तो अभी उपदेश करते समय उसकी उन्नति नहीं அது जानेंगे, பின்னால தான் தெரியும். वो बाद में ही जानेंगे. வாழ்க்கையில வேதனைகள் வரும் பொழுது, जीवन में वेदना बढ़ते समय, நெருக்கங்கள் வரும் பொழுது, दबावपन आते समय, நிந்தை அவமானங்கள் வரும் பொழுது, और निंदा अपमान आते समय, ஐயோ ஆண்டவர் அப்பவும் பேசினாரு, अरे परमेश्वर ने तभी बात किए थे, ஏன்ட பேசினாரு, मुझसे बातें किए थे, ஆண்டவர் சொல்ல கேளாம போயிட்டேனே, परमेश्वर की बातों को नहीं सुना, கடிந்து கொண்டாரு நான் கேட்காம போயிட்டேனே, वो मुझे टाड़ना दिया लेकिन मैंने नहीं सुना, போதகரின் சொல்லாம கேட்காம போயிட்டேனே, और मेरे गुरु की बातें नहीं मानी, எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாய்க்காம போயிட்டேனே. और मुझे उपदेश किए हुए उनकी और मैंने कान नहीं लगाया. அப்ப வேதனைகள் வரும் பொழுதுதான் அவர்கள் தெரியும். तो वेदना आएगा तभी ही वे जानते हैं. அதனால இந்த நாட்களே इसीलिए इस दिनों में கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் பொழுது परमेश्वर हमें शिक्षा देते समय அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். उसे हम स्वीकार करना கடிந்து है, கொள்ளும் பொழுது और वो हमें टाड़ना அதை देते समय ஏற்றுக்கொள்ள வேண்டும். उसे भी स्वीकार करना है. நீதிமான் குட்டுவது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். और धर्मी को जो टाड़ना देते हैं वो हमारे सर के तेल के समान होता है. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே तो हमारे जीवन में துன்மார்க்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. दुष्टपन का जगह नहीं देना है, அதனால வேதனைகள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. क्योंकि उसके द्वारा वेदना है कि आज्ञा करके शास्त्र कहता है. அப்ப தேவன் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். तो हम परमेश्वर की आज्ञा पालन करने वाले बच्चे समान बनना है. மூன்றாவது வாசிப்போமே, அல்ல நீதிமொழிகளின் புத்தகம் 23 அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கிறோம். और तीसरा हम पढ़ते समय नीति वचन के 23वां अध्याय में उसका 29वां वचन पढ़ते समय, ஐயோ யாருக்கு வேதனை, अरे किसको दुख है, யாருக்கு துக்கம், और किसके लिए दुख है, யாருக்கு சண்டைகள், और किसके लिए झगड़े हैं, யாருக்கு புலம்பல், और किसके लिए विलाप है, யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், और किसके लिए बिना कारण घाव होता है, யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், और किसकी आंखें लाल होती है, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்கள், और जहां दाग मधु रहते हैं वहां पर रहने वाले लोगों को, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவன், और उनकी जो दाग मधु देर तक पीते हैं, அவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. और जो मसाला मिला हुआ दाग मधु ढूंढते हैं उनके लिए ही. அப்ப யாருக்கு வேதனை? तो किसके लिए वेदना है? மதுபானம் குடிக்கிறவர்களுக்கு வேதனை. जो दाग मधु पीने वाले के लिए वेदना है. அந்த பூமிக்குரிய பிரகாரமாக इस पृथ्वी के समान மதுபானம் குடிக்கிறவர்களுக்கு வேதனை, जो दाग मधु पीने वालों के लिए वेदना है, அவங்களுக்கு வேதனை. उनके लिए भी वेदना है. மற்றவங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வேதனை, और उनके द्वारा परिवार लोगों के लिए वेदना है, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வேதனை, और आसपास के लोगों के लिए भी वेदना है. அவன் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், और वो रहेगा तो भी हंसते रहता है, இருந்தாலும் அழுதுகிட்டு இருப்பான், अचानक रोते रहता है, இருந்தாலும் யாரையும் அடிக்கணுப்பான், अचानक किसको आके मारने आता है, இருந்தாலும் யாரையும் கெட்ட பட்டு பேசுவான், और अचानक गंदी गाली करता है. அதனால மற்றவர்களுக்கு வேதனை, தனக்கு வேதனை. और उसके द्वारा दूसरे को भी और अपने को भी वेदना है. அப்ப மதுபானத்தின் மூலமாக வேதனை உண்டாகிறது. तो दाग मधु के द्वारा वेदना पहुंचता है. அப்ப ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம எடுத்துக்கொள்வோமே ஆனால் इसे हम आत्मिक रीति से ले लेंगे तो மதுபானம் குடிக்கிறவர்கள் யார்? दाग मधु पीने वाले कौन है? ஆவிக்குரிய பிரகாரமாக மதுபானம் குடிக்கிறவர்கள் யார்? आत्मिक रीति से दाग मधु पीने वाले कौन है? குடிகாரனை பார்த்தாக்கி, यदि एक शराबी को देखेंगे तो குடிச்சிட்டாம்னாக்கி वो शराब पी लेगा तो
அவனுக்கு என்னைக்கோ நடந்த காரியம்லாம் ஞாபகம் வரும். उसके जीवन में कभी तो हुआ कार्य उसे तभी याद आता है, நடந்து முடிஞ்ச காரியத்தெல்லாம் குடிச்சு ஞாபகப்படுத்தி சொல்லிட்டு யாசிக்கிட்டு இருப்பான். और जो हो गया वो बात सब पीने के बाद उसे याद करके उसे बोलते रहता है, சண்டை இழுப்பான், उसके द्वारा वो झगड़ा लगाता है, சத்தம் போடுவான். आवाज लगाता है। அப்ப ஆவிக்குரியவருடைய வாழ்க்கையிலேயும் तो आत्मिक प्रकार के जीवन के लोगों के अंदर நம்முடைய வாழ்க்கையிலேயே நடந்து முடிஞ்ச காரியத்தை பேசிக்கிட்டு இருக்க கூடாது. हमारे जीवन में जो बात हो गया खत्म हो गया उसे फिर से हम दोहराना नहीं है, அதை ஞாபகத்துல கொண்டு வந்து யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது. और फिर से उसे याद करके उसे किससे झगड़ा नहीं करना है। சண்டைகள், பிரிவினைகள், जो झगड़ा और फूटपन, இதெல்லாம் மதுபானம் குடிக்கிறவனுடைய வேலை. ये सब जो है दाग जो शराबी लोगों का आदत है, வாயில வரதெல்லாம் பேசுவான், और मुंह में आने वाले सभी बातें करते हैं, ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவான். और बहुत गंदी गंदी गालियां भी करता है, அதுக்கு முன்னால நல்லா இருப்பான், और उसके पहले देखें तो अच्छा से रहता है, குடிக்கிறதுக்கு முன்னால ரொம்ப சாஃப்டா இருப்பான், पीने से पहले बहुत सॉफ्ट नरम रहता है, நல்ல அருமையா பேசுவான். अच्छा मीठा बात சில करता है। ஆளு குடிச்சிட்டா போதும், कई लोग पिएंगे तो काफी है, சும்மா வாயில வர்ற வார்த்தை எல்லாம் और मुंह में आने वाले सारे शब्द जो है இருந்தாலும் ஒப்பார் வச்சு அழுவான். वो अचानक आवाज ला के रोता है, இருந்தாலும் என்னைக்கோ எத்தனை வருஷத்துக்கு முன்னால நடந்த காரியத்தை சொல்லி சொல்லி சண்டை போடுவான். और नहीं तो जो कई सालों से हुआ हुआ बातों को रख कर वो झगड़ा करता रहता है, வாழ்க்கையில ரொம்ப கோபம் வரும். और जीवन में बड़ा गुस्सा आता है। இதெல்லாம் மதுபானம் குடிக்கிறவருடைய வேலை. ये सब दाग मधु पीने वाले लोगों के जीवन के काम है। அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலேயும் तो उधार पाए हुए हमारे लोगों के जीवन में भी யார்கிட்டயும் அதிகமா கோபப்படுறோமா, अधिकता से क्या हम किसी से गुस्सा होते हैं யார்கிட்டயும் क्या, சண்டை போடுறோமா, किसी से हम झगड़ा करते हैं क्या, எப்பமோ நடந்த காரியத்தை இன்னைக்கு சொல்லி சொல்லி அதை மற்றவங்களை வேதனைப்படுத்துறோமா, और कभी तो हुआ बातों को अभी तक बोल बोल के उसे उसके द्वारा वेदना पहुंचाते हैं क्या। இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமே, ஆனால் அதை மாற்ற வேண்டும். तो इस प्रकार की आदत बातें हमारे जीवन में होगा तो उसे बदलना है, ஏனென்றால் மதுபானம் குடிக்கிறவனுக்கு வேதனை உண்டு. क्योंकि दाग मधु पीने वालों को जीवन में वेदना है। மதுபானம் குடிச்சிட்டாக்கி वो दाग मत पिए तो அது மூளையை பாதிச்சிரும். वो दिमाग को नुकसान पहुंचाता है, மூளையை பாதிச்ச உடனே वो दिमाग को नुकसान அது पहुंचाते हैं, தாறுமாறா நடக்க ஆரம்பிச்சிரும். वो जो है उलट पलट चलने எதை लगता है, சொல்லணும்னு தெரியாது, और क्या बोलना है वो नहीं என்ன जानता है, பேசணும்னு தெரியாது, और किससे बात करना है करके वो नहीं யார்கிட்ட சண்டை जानता, போடணும்னு தெரியாது, किससे झगड़ा करना है करके वो नहीं யார்கிட்ட जानता சண்டை है, போடக்கூடாதுன்னு और தெரியாது. किससे नहीं झगड़ा करना है करके भी नहीं जानता है, ரோட்ல போறவனெல்லாம் வம்புக்கு இழுப்பான், और रोड में जाने वाले सभी से वो पंगा வரல लेता है, போறலாம் பிடிச்சு அடிப்பான். आने जाने में सभी को मारता है। பர இவனை சொல்லியே செய்யணும், क्या इसे कहना है क्या, போட்டு நச்சின்னு கொண்டு போட்டுருவாங்க. वो ऐसे ही मार डालता है। ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில துன்மார்க்கமான காரியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த इसीलिए हमारे जीवन में दुष्ट भरा हुआ जीवन कार्य को हम जगह नहीं देना है, மதுபானத்துக்குரியதான காரியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. और दाग मधु प्रकार के कार्य को हमारे जीवन में जगह नहीं देना है। அடுத்தபடியாக நாம் வாசிப்போமேயானால் अगला हम पढ़ते समय லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் लूका के सुसमाचार उसके 16वां अध्याय 23ஆம் வசனத்தை வாசிப்போமேயானால் उसका हम यदि 23वां वचन पढ़ते समय, लूका की किताब 16वां अध्याय 23वां वचन, பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது वो अधोलोक में उसने पीड़ा उठाया, தன் கண்களை ஏறெடுத்து अपनी आंखों को उठाकर, தூரத்திலே ஆபிரகாமையும் और दूर से अब्राहम को அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். और उसके गोद में लाजर को देखा। இங்க வேதனைப்படுறது யாரு? यहाँ पर वेदना उठाने वाला कौन है? ஐஸ்வர்யவான். वो एक धनवानी है। பூமியில ரெண்டு பேர் இருந்தாங்க, इस पृथ्वी में दो जन थे, ஒரு ஐஸ்வர்யவான், एक धनवानी ஒரு ஏழை லாசரு. और एक जो है गरीब लाजर। ஐஸ்வர்யவான் வாழ்ந்த விதம் எனக்கு தெரியும். ये धनवान जिए हुआ जीवन हम जानते हैं, ரத்தாம்பரமான ஆடைகளை உடுத்து ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்தான். और जो बहुत बहुमूल्य लाल वस्त्र पहनकर वो एकदम अच्छे से शौकत के साथ நல்லா जिया, புசித்து குடித்து வாழ்ந்தான். अच्छा खा पीकर जीवन जिया। ஆனா லாசருவை பார்க்கிறோம், लेकिन लाजर को देखते समय அவன் மேஜில இருந்து விழுகிற துணிகளை தான் சாப்பிட்டுட்டு वंदा. वो मेज में से गिरने वाले टुकड़ों को ही खाकर आ रहा था, ரெண்டு பேரும் ஒரு நாள் மரித்தார்கள். और दोनों जन एक ही दिन मरे थे, இந்த லாசரு மரித்தான். और ये लाजरस भी मरा, அவன் அங்கே ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்படுகிறான். और वो वहां पर जाने के बाद अब्राहम के गोद में वो तसल्ली இந்த पाया। ஐஸ்வர்யவான் மரித்தான். लेकिन ये धनवान भी मरा, அவன் எங்க போகிறான்? वो कहाँ जाता है? பாதாளத்துக்கு போகிறான். वो अधोलोक में जाता है, அங்கே வேதனைப்படுகிறான். वहां पर वेदना उठाता है। அப்ப காரணம் என்னவென்றால், लेकिन उसका कारण क्या है? இந்த லாசரு ये जो लाजर ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தான். वो परमेश्वर के प्रिय बनकर जिया, ஆண்டவருடைய சத்தியத்தை கைக்கொண்டு நடந்தான். और परमेश्वर के सत्य को पालन करके जिया, ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்தான். और परमेश्वर के शब्दों को आज्ञा पालन இதனால் करके அவன் जिया। மரித்த பிறகு इसके कारण वो मरने के बाद ஆபிரகாமுடைய மடியிலே தேற்றப்படுகிறான். वो अब्राहम के गोद में वो तसल्ली पाता है। இந்த பூமியிலே மனம் போல நடந்தான். इस पृथ्वी में मन के अनुसार जीवन जिया, அவன் தன்னுடைய இஷ்டம் போல நடந்தான். अपने मन की मर्जी के अनुसार जिया, சத்தியத்தை கை கொள்ளல, सत्य को पालन नहीं किया, சத்தியத்துக்கு செவி கொடுக்கல, और सत्य के और कान नहीं लगाया, சத்தியத்தின்படி வாழல. सत्य के अनुसार नहीं जीवन அந்த जिया। ஐஸ்வர்யவான் மரித்த பொழுது वो धनवानी मरते समय அவன் பாதாளத்திலே வேதனை அனுபவித்தான். वो अधोलोक में वेदना उठाया। ஆகினால் இந்த பூமியிலே
வாழும் நாட்களிலே इसलिए इस पृथ्वी में जीवन जीने वाले तब तक நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், हम सत्य के लिए आज्ञा पालन करना है சத்தியத்தின்படி நடக்க வேண்டும், और सत्य के अनुसार जीना है, சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும், सत्य को पालन करना है இஷ்டம் போல மனம் போல வாழக்கூடாது. और मन की इच्छा मर्जी के अनुसार नहीं जीना அப்படி है। இஷ்டம் போல மனம் போல வாழ்வோமேயானால் यदि इच्छा मर्जी के अनुसार हम जिएंगे तो இந்த பூமியில வேதனை தான், इस पृथ्वी में भी वेदना है மரித்த பிறகு வேதனை और தான். मृत्यु के बाद भी वेदना ही है। சத்தியத்தை கைக்கொண்டு வாழ்ந்தால், और सत्य को पालन करके जिएंगे சத்தியத்துக்கு तो கீழ்ப்படிந்து நடந்தால் सत्य के आधीन मान कर இந்த जिएंगे तो பூமியிலேயும் நாம் வேதனை இல்லாத வாழ்க்கை வாழலாம். इस पृथ्वी में हम बिना वेदना के जीवन जी सकते நான் हैं மரித்த பிறகு வேதனை இல்லாமல் வாழ்க்கை வாழலாம். और मृत्यु के बाद भी हम बिना वेदना के जीवन जी सकते இதனால் हैं। தான் தாவீது ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், इसके कारण दाऊद परमेश्वर के पास पूछता है, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ क्या यदि दुख पहुंचाने मार्ग मेरे अंदर है क्या? என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். ऐसा देखकर मुझे अनंत जीवन मार्ग में मुझे चलाइए। அதுபோல இந்த நாட்களிலேயும் तो इस दिनों में भी நம்முடைய வாழ்க்கையில வேதனை உள்ள வாழ்க்கை இருக்குமேயானால், यदि हमारे जीवन में वेदना भरा हुआ जीवन தேவனை होगा तो வேதனைப்படுத்துகிற வாழ்க்கை இருக்குமேயானால், परमेश्वर की वेदना पहुंचाने वाला जीवन होगा तो மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கை और இருக்குமேயானால், दूसरों को वेदना पहुंचाने वाला जीवन होगा तो நமக்கு நாமே வேதனை உண்டாக்குற வாழ்க்கை வாழ்வோமேயானால், यदि हम अपने आप को ही वेदना पहुंचाने वाला जीवन हमारे अंदर होगा तो இந்த நாட்களிலே தேவனிடத்திலே கேட்டு, इस दिनों में हम परमेश्वर के पास मांग ஆண்டவரே, कर, இந்த வேதனை உள்ள வாழ்க்கையை மாற்றும், हे प्रभु मेरे अंदर रहने वाले वेदना भरा என்னை हुआ நித்திய जीवन को வழியிலே बदलो என்னை நடத்தும் என்று சொல்லும் और பொழுது मुझे अनंत जीवन में चलाइए करके हम நம்மை मांगते நித்திய समय வழியிலே நடத்த வல்லவராக இருக்கிறார். वो परमेश्वर हमें अनंत जीवन में चलाने के लिए सामर्थ्य प्रभु அடுத்தபடியாக है। நாம் பார்ப்போமேயானால் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் अगला हम देखते समय पहला तीमुथियुस की किताब 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், उसका 6वां अध्याय के 10वां वचन में पढ़ते समय பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது. और पैसे की लालसा सभी कार्य को जड़ होता है। வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். पहला तीमुथियुस की किताब 6वां अध्याय उसका 10वां वचन, क्योंकि रुपए का लोभ सब प्रकार की बुराइयों की जड़ है। பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது. पैसे की लोभ सब प्रकार की बुराई की जड़ है சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி और कोई लोग उस पे लालसा कर विश्वास से हटकर அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். और कई प्रकार की दुख से अपने आप को छलनी कर लेते हैं। பண ஆசை மூலமாக மனுஷனுக்கு வேதனை உண்டாகிறது. तो पैसे की लोभ से मनुष्य के जीवन में दुख पहुंचता है। பணம் எல்லாருக்கும் தேவைதான், पैसे सभी के लिए जरूरत है பணம் இல்லாம இந்த பூமியில வாழ முடியாது. और बिना पैसे के हम इस पृथ्वी में जी नहीं सकते ஆனா हैं, பண ஆசை இருக்க கூடாது. लेकिन पैसे की लोभ नहीं होना है। பணம் பணத்தை பின்னால பேய் மாதிரி அலைய கூடாது. और पैसा पैसा कर भूत के समान उसके पीछे नहीं गिरना है। சிலர் பணம் பண்ணிட்டு சாப்பிட கூட மாட்டாங்க. कई लोग पैसा पैसा करके खाना भी नहीं खाते हैं சிலர் பணம் பண்ணிட்டு தூங்க கூட மாட்டாங்க. और कई लोग पैसा पैसा करके सोते भी नहीं है சிலர் பணம் ஆராதனை செய்ய மாட்டாங்க. और कई लोग पैसा पैसा कर आराधना में भाग नहीं लेते हैं ஜெபிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. और प्रार्थना के लिए जगह नहीं देते हैं வேதம் வாசிப்பதற்கு நேரம் கொடுக்க और மாட்டாங்க. शास्त्र में पढ़ने के लिए भी जगह नहीं देते பணம் हैं। சம்பாதிக்க வேண்டியது அவசியம்தான், पैसा कमाना आवश्यकता ही ஆனா है, பண ஆசையோடு வாழக்கூடாது. लेकिन पैसे की लोभ के साथ नहीं जीना है பண ஆசை உள்ளவர்களாய் வாழக்கூடாது. और पैसे की लोभ के समान हम जीवन नहीं जीना है। நாம் வாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும், हम जीना भी सीखना है தாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும். और नम्र भी जीना सीखना है। பண ஆசை உள்ளவர்கள் தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். और पैसे की लोभ वाले जो है अपने आप को छलनी कर लेते हैं அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். और कई प्रकार की दुख से छलनी बना लिए जो है। 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், और पहला तीमुथियुस 6वां अध्याय 9वां वचन पढ़ते हैं, ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவன் जो धनवानी बनना चाहता है சோதனைகளிலும் वो परेशानियों में கண்ணியிலும் और फंदों में மனுஷரை கேட்டிலும் और मनुष्य के हानि में அழிவிலும் और जो नाश में அமிழ்த்துகிற மதிகேடும் और मिठाने वाले लालसाओं में சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். और जो हानि पहुंचाने कई प्रकार की लालसा में गिरते हैं। ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் जो धनवानी बनने चाहते हैं பாருங்க, சோதனை, उनके लिए बुराइयां கண்ணி, और फंदे மனுஷக்கேடு, और मनुष्य की बुराइयां அழிவு, और व्यर्थ அமிழ்த்துகிற மதிகேடு, और हानिकारक के लालसा பலவிதமான இச்சை, और कई प्रकार की लालसाएं இவைகளில் விழுந்து விடுகிறார்கள். इनमें वे फंस जाते हैं। அதனால் பணவாசைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. इसलिए पैसे की लोभ के लिए हम जगह नहीं देना है। தேவன் நமக்கு ஆண்டவரை விசுவாசிக்கும் நமக்கு தேவையான ஆண்டவர் தருவாரு. और परमेश्वर पर विश्वास करते समय परमेश्वर उस समय में हमें सभी कुछ पूरा करते हैं। சிலர் பணம் கிடைச்சிட்டுனா போதும், कई लोगों को पैसा मिलेगा तो काफी है கண்ணா பின்னமா செலவழிப்பாங்க, और आग बंद कर ऐसा वैसा खर्चा करते हैं காட்டு முராண்டித்தனமா செலவழிப்பாங்க. और जंगली के समान वो खर्चा करते हैं। அப்படி நான் செலவழிக்க கூடாது.
ऐसा खर्चा नहीं करना है, நாம் அளவோடு செலவழிக்க வேண்டும். हम हिसाब के समान उसे खर्चा करना மிச்சம் है வரதை சேர்த்து வைக்க और வேண்டும். जो बचता है उसे जमा करके रखना है பெரிய ஐஸ்வர்யனாக நம்மை காட்டியும் கூடாது. और बड़ा धनवान है कर भी हम अपने आप को दिखाना பெரிய नहीं है பணக்காரன் என்று காட்டக்கூடாது. और बड़ा धनवान है करके हम अपने आप को दिखाना சிலர் नहीं பணம் है। இருக்குன்னு அப்படி காட்டிட்டு அலைவாங்க. कई लोग ऐसा पैसा रहे तो कई लोग अपने आप को दिखाते रहते பெரிய हैं ஐஸ்வர்யன் என்று தங்களை விளங்க பண்ணி और கொண்டிருப்பார்கள். मैं बड़ा धनवान हूं करके अपने आप को दिखाते रहते இது हैं। தங்களை தாங்களே உருவ குத்திக் கொள்கிறார்கள். वे सभी लोग अपने आप को छलनी करते हैं, அப்ப பண ஆசை உள்ளவர்களாய் வாழக்கூடாது. तो पैसे की लोभ के समान हम नहीं जीना है। அடுத்தபடியாக வாசிப்போமேயானால் अगला हम पढ़ते समय 1 யோவான் 4 அதிகாரம் 18 வசனத்தில் வாசிக்கிறோம். पहला योवाना के किताब 4 अध्याय उसका 8वां वचन हम पढ़ते समय அன்பிலே பயம் இல்லை, और प्रेम में कोई भय नहीं है பயமானது வேதனை உள்ளது. क्योंकि भय जो है वेदना भरा हुआ है பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். और पूर्ण प्रेम जो है वो भय को ढकेल देता है பயமானது வேதனை உள்ளது. क्योंकि भय जो है वेदना भरा हुआ है। பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. जो भय मानने वाला वो प्रेम में संपूर्णता नहीं है, அப்ப பயம் வேதனை உள்ளது. क्योंकि भय जो है वेदना भरा है। அப்ப பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். जो पूर्ण प्रेम है वो भय को ढकेल देता है। அப்ப தேவ அன்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்குமேயானால் तो यदि परमेश्वर का प्रेम हमारे अंदर होगा तो நம்முடைய வாழ்க்கையில பயத்துக்கு இடம் இல்லை. हमारे जीवन में भय के लिए कोई जगह नहीं है। எங்க தேவ அன்பு இல்லையோ जहाँ पर परमेश्वर का प्रेम नहीं है அங்கே பயம் குடிகொண்டிருக்கும். वहाँ पर भय जमा होते रहता है பயம் அவர்களை ஆட்டிக் கொண்டிருக்கும். और भय उन पर राज करता रहता है பயம் அவர்களை குலுங்க பண்ணி கொண்டிருக்கும். और भय उनके जीवन में घबराहट हिलावट को ले आता है, பயம் வேதனை உள்ளது. क्योंकि भय जो है वेदना भरा हुआ அப்ப है। நம்முடைய வாழ்க்கையில பயம் இருக்க கூடாது. तो हमारे जीवन में भय नहीं होना है பயம் எங்க இருக்குது அங்க வேதனை இருக்கும். और जहाँ पर भय है वहाँ पर वेदना निश्चय होगा। விசுவாசிக்க ஆண்டவரை விசுவாசிக்கணும். और परमेश्वर पे विश्वास करना है ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க பொழுது பயம் இருக்காது. और परमेश्वर पे विश्वास करने वाले को भय नहीं होता है விசுவாசிக்காதவர்களுக்கு பயம் இருக்கும். और जिसके अंदर विश्वास नहीं उनके अंदर भय होता है பயம் வந்துட்டாலே விசுவாசம் ஓடிரும். और भय आएगा तो ही विश्वास भाग जाता பயம் है வந்துட்டாலே விசுவாச துரோகம் உண்டாகிவிடும். और भय आएगा तो विश्वास में द्रोह हो जाता है। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், जो उद्धार पाए परमेश्वर के लोग ஆண்டவரை के अंदर, விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर पे विश्वास करने वाले परमेश्वर வாழ்க்கையிலே के लोग பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. और जीवन में हमारे भय के लिए जगह नहीं எதற்கும் देना है। பயப்படக்கூடாது. किसके लिए भी भय नहीं उठाना है। நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். और धर्मी जो है सिंह के समान वो धैर्य के साथ हो गए। நாம் ஒரு பயமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். हम एक बिना भय का जीवन जीना है, அதுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கணும். उसके लिए परमेश्वर पे विश्वास करना है ஆண்டவரை பூரணமாக அன்பு கூறணும். और परमेश्वर पे पूरी रीति से प्रेम जताना அப்ப है। அன்பு இல்லாதவர்களுக்கு பயம் இருக்கும். तो बिना प्रेम के लोगों के अंदर भय होगा பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். और पूर्णता की प्रेम भय को ढकल देता அப்ப है। நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். तो हम अपने आप को जांच कर देखना है பயம் இருக்குதா? क्या हमारे अंदर भय है சிலர் क्या? 6 மணிக்கு ஆயிட்டாலே வெளியே போறதுக்கு பயப்படுவாங்க. कई लोग 6 बज गए तो बाहर जाने के लिए डरते हैं கொசுவை கண்டாலும் பயம் வரும். और मच्छर को देखते भी डरते हैं, யானை கண்டாலும் பயம் வரும். हाथी को देखते भी डरते हैं, ஒரு கருப்பை கண்டாலும் பயம் வரும். एक काला सा देखेंगे तो भी डर आता है பார்க்கதெல்லாம் பியாயா தெரியும். और सभी देखने वाले सभी चीज वो भूत के समान தேவ दिखते हैं। அன்பு இல்ல. क्योंकि परमेश्वर का प्रेम தேவன் नहीं மேல விசுவாசம் இல்ல. है, परमेश्वर के ऊपर विश्वास नहीं है, ஆகினால வாழ்க்கையில பயம் இருக்கிறது. इसके लिए उनके जीवन में भय है। அப்போஸ்தலனான பவுல் சொல்கிறார், प्रेरित पौलुस कहता है மரணமானாலும் मौत आए तो भी, ஜீவனானாலும் जीवन हो तो भी, நிந்தையானாலும் निंदा हो तो भी, அவமானமானாலும் अपमान हो तो भी, எதுவானாலும் कुछ भी क्यों ना हो, பட்டினியானாலும் वो भूख क्यों ना हो, பசியானாலும் वो भूख क्यों ना हो, எதுவானாலும் कुछ भी क्यों ना हो, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. परमेश्वर के प्रेम से मुझे अलग नहीं कर सकता है। நம்மளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கையில இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் இல்லாட்டாலே பயம் கொடுத்துருது. हमारे जीवन में एक हाथ में 100 रुपया नहीं होगा तो हमारे जीवन में भय होता है। ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலே பயம் வந்துருதா? एक थोड़ा सा परेशानी आ गया तो हमारे जीवन में भय होता है। அப்போ பவுல் சொல்கிறார், तो पौलुस कहता है கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? मसीह के प्रेम से मुझे कौन अलग कर सकता எந்த ஒரு है, காரியம் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. और कोई भी कार्य से मुझे परमेश्वर के प्रेम से अलग नहीं कर அப்ப सकता தேவ है। அன்பு நமக்குள்ளே இருக்குமையானால் तो परमेश्वर का प्रेम हमारे अंदर होगा வாழ்க்கையில எந்த तो விதத்திலும் பயம் வருவதற்கு இடம் இல்லை. हमारे जीवन में कोई प्रकार से भय आने के लिए जगह नहीं கொள்ள है। நோய் வந்தாலும் और महामारी आए கொரோனா तो भी, வந்தாலும் कोरोना आए तो भी, எதுக்கும் பயம் வராது. किसके लिए भी भय नहीं होगा। இன்னைக்கு பாப்போமையான உலகத்துல आज यदि संसार में देखेंगे तो பாதி சாவு வரதுக்கு காரணம் என்னன்னா आधे जन मरने का कारण क्या है, பயம். उनके अंदर भय है। ஐயோ கொரோனா हाय कोरोना எனக்கு வந்துருமோ, मेरे अंदर आ நான் गया क्या? செத்துருவானோ, मैं मरूंगा எனக்கு क्या? வந்துட்டோ, मेरे अंदर आ गया பயந்து क्या? பயந்தே பாதி பேர் செத்துருக்கான். वो भय से ही आधे जन मर गए हैं। தேவனுடைய तो பிள்ளைகள் परमेश्वर के लोग வாழ்க்கையில நாம் பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. जीवन में भय के लिए कोई जगह नहीं देना है। தேவனை அதிகமாக நேசிக்க और வேண்டும். परमेश्वर से अधिकता से प्रेम करना है தேவன் மீது உள்ள விசுவாசத்தை நம்மளை வேரூன்றி கொள்ள और வேண்டும். परमेश्वर के अंदर रहने वाले विश्वास में हम उसमें जड़ में बने रहना है। அப்ப விசுவாசிக்கு பயம் வந்துட்டாலே விசுவாசம் ஓடிரும். और विश्वास के अंदर भय आ गया तो विश्वास भाग जाएगा। ஆகையால பயத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. इसके लिए हम भय के लिए कोई जगह नहीं देना है। 100 ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். और 100% परमेश्वर पे भरोसा रखना है। தேவனுக்கு சித்தம் அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எதுவும் வர முடியாது. क्योंकि परमेश्वर की इच्छा के अलावा कुछ भी हमारे जीवन में नहीं ஒரு आएगा। முடி விழுந்தா கூட ஆண்டவருக்கு சொல்லிட்டு தான் கீழ விழும். यदि एक बाल भी नीचे गिरे तो
परमेश्वर को कहकर ही नीचे गिरेगा। ஆண்டவர் சொன்னாதான் விழும், परमेश्वर कहेंगे तो गिरेगा, சரி விழுன்னு சொன்னாதான் விழும். वो नीचे गिर कर कहेंगे तो गिरेगा। அந்த முடி கிடையாது, இஷ்டத்துக்கு விழ முடியாது. वो बाल भी अपनी मर्जी से नहीं गिर सकता है। அப்படியாக தேவன் நம்மை इस வைத்திருக்கிறார். प्रकार परमेश्वर हमें रखा है। 7ஆம் வசனம் அடுத்தபடியாக வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் अगला हम पढ़ते हैं मत्ती के सुसमाचार 4वां अध्याय, 24ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். उसका 24वां वचन हम पढ़ेंगे। மத்தேயு 4:24. मत्ती 4वां अध्याय उसका 24वां वचन। அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. और उनकी कीर्ति जो है सीरिया देश तक फैल गया, அப்பொழுது பலவித வியாதிகளையும் और किसी प्रकार की बीमारियां வேதனைகளையும் और वेदना அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் और उठाए हुए सारे बीमार लोग பிசாசு பிடித்தவர்களையும் और जो शैतान दुष्ट आत्मा पकड़े हुए लोग சந்திர ரோகிகளையும் और जो मिर्ग वाली लोग திமிர்வாதக்காரரையும் और लकवे के रोगियों அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். उनके पास ले आए அவர்களை சொஸ்தமாக்கினார். और उन्हें वो चंगा किया। இங்கே நாம் பார்க்கிறோம் வியாதி மூலமாக மனுஷனுக்கு வேதனை உண்டாகிறது. यहाँ पर हम देखते हैं बीमारी के कारण मनुष्य के अंदर दुख पहुंचता है, வியாதி மூலமாக மனுஷனுக்கு வேதனை உண்டாகிறது. और बीमारी के कारण यहाँ पर वेदना उठता है। அப்ப வியாதியின் மூலமாக நமக்கு வேதனை வரக்கூடாது. तो बीमारी के कारण हमारे जीवन में दुख वेदना नहीं आना है। வியாதியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில வேதனை வருகிறதா? क्या हमारे जीवन में बीमारी के कारण वेदना आता है क्या? அப்ப ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க तो வேண்டும். परमेश्वर के पास हम प्रार्थना करना है। ஆண்டவரே, हे प्रभु, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து क्या मेरे अंदर दुख पहुंचाने वाला मार्ग मेरे अंदर है क्या कर தீய வழியில என்னை நடத்தும் ஆண்டவரே. अनंत मार्ग में मुझे இந்த चलाइए। வியாதியாகிய வேதனை எனக்கு வர்றது காரணம் என்ன ஆண்டவரே? ये बीमारी के द्वारा वेदना आने वाला कारण क्या है? அந்த வழியை மாற்றும் ஆண்டவரே. उस मार्ग को बदलिए प्रभु। இந்த ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ऐसा परमेश्वर के पास हम मांगना है। வியாதியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் வேதனை அனுபவித்திருக்க கூடாது. तो बीमारी के कारण हमारे जीवन में हम वेदना नहीं उठाना है। சிலருக்கு வியாதி வரும், कई लोगों को बीमारी आता है, ஆனா அந்த வியாதியின் மூலமாக அவங்க வேதனை பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. तो कई लोग उस बीमारी के कारण वो दुख नहीं उठाते हैं, அவங்க அதை சகிச்சுட்டு இருப்பாங்க. और उन लोग उससे सहन करते हैं। நம்ம ஜான்சி சிஸ்டரை பார்க்கிறோம். हमारे जानसी सिस्टर को देख सकते हैं, அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்து उनका किडनी फेल था। அவங்க மரிக்கைக்கு முன்னாலெல்லாம் वो मरने से पहले அவங்க கண்ணு ரெண்டு அப்படி ரொம்ப வீங்கிட்டு उनकी आंखें सब ऐसे सूज कर बाहर आ கண்ணு गया था, பார்க்க முடியாது, और नजर से देख नहीं पाते थे, கண்ணமெல்லாம் வீங்கிட்டு और पूरे गाल सूज गए थे, காலெல்லாம் வீங்கிட்டு पैर सब सूज गए थे, அப்படியே குனிஞ்சிருந்தாலும் தான் இருந்தாங்க. ऐसे झुककर ही बैठते थे, நிமிர முடியாது, सीधा नहीं बैठ सकते நிமிர थे, முடியாது, குனிய முடியாது. और सीधा नहीं और नीचे लेट ஆனா नहीं அவங்க सकते थे, வேதனைப்பட்டதாட்டி யாருமே பார்க்கல. और उनके जो वेदना उठाए चीज कोई नहीं देखे थे, வேதனைப்பட்டதா அது யாருக்குமே தெரியல. और दुख उठाए ऐसा करके कोई जाने नहीं அப்ப थे, தேவன் அதுக்கு கிருபை கொடுத்தார். क्योंकि परमेश्वर उसके लिए करुणा दिए थे। ஒவ்வொரு விதத்துல மரணத்தின் மூலமாக ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். और कई लोगों को कई प्रकार की बातों से परमेश्वर उठा लेते हैं, ஆனாலும் வேதனை இல்லாமல் கர்த்தர் அவர்களை எடுத்தார். लेकिन परमेश्वर उन्हें बिना वेदना के साथ उन्हें उठा लिए। அதுபோல நம்முடைய வாழ்க்கையில வியாதி வந்தால் அது வேதனையே இருக்கக்கூடாது. उसी तरह हमारे जीवन में बीमारी आएगा तो उसके द्वारा हमारे दुख नहीं होना அப்ப चाहिए, தேவனுக்கு விரும்பலாத வழியை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். तो उसके कारण हम परमेश्वर के नाप्रिय मार्ग से हम दूर हटना அப்ப है। வியாதி மூலமாக வேதனை வருகிறது. तो कई लोगों को बीमारी के कारण उनके जीवन में दुख आता சில है, காரியங்களை கேட்கிறதுனால காண்கிறதுனால வேதனை வருகிறது. और कई कार्य को सुनने से देखने से उसके द्वारा दुख आता சில है, வாழ்க்கையில சில பாதிப்புகள் உண்டாகும் போது வேதனை வருகிறது. और कई लोग के जीवन में नुकसान पहुंचते समय उसके द्वारा दुख आता है। வசனத்தை பாட்டு நான் சொல்றேன். वचन को मैं कहता हूं, ஏசாயா 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். एसाया की 21वां अध्याय 30वां वचन पढ़ते हैं, கேட்கிறதினால் காண்கிறதினால் வேதனை வருகிறது. और सुनने से देखने से उसके द्वारा वेदना आता சில है, காரியங்களை கேள்விப்படும் போது நமக்கு வேதனை வருகிறது. और कई कार्य हम सुनते समय उसके द्वारा वेदना होता है। முன்னெல்லாம் அங்க அது யாரும் இறந்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, தந்தி அனுப்புவாங்க. पहले सब कोई मरते तो क्या करते हैं, उसके लिए वो दाग पूछते हैं। தந்தி வரும்போது दाग आते समय இன்னாருக்கு தான் தந்தி வந்திருக்குன்னு தெரிஞ்சிரும். इन लोगों के लिए आया करके वो जानते அந்த हैं। தந்தியை பார்த்த உடனே வீட்டுல உள்ளவங்க ஒப்பார வச்சிருவாங்க. उस दाग को देखते ही वो घर वाले सो रोने लगते हैं, ஐயோ யாரோ செத்துட்டாங்க போலுக்கு. अरे कोई तो मर गया है। அப்ப கேட்கிறதுனால तो सुनने से சில காரியங்களை பார்க்கிறதுனால ஆக்சிடென்ட்ல சில ஆட்களை பார்க்கும்போது வேதனை வருகிறது. कई एक्सीडेंट कोई लोग देखते समय उसके द्वारा कई लोगों को वेदना होता है। இப்படிப்பட்டதான வேதனை நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. तो इस प्रकार की वेदना हमारे जीवन में नहीं आना है। தாவீதுக்கு ஆண்டவர்களை தன்னை திடப்படுத்திக் கொண்டான். दाऊद अपने अंदर परमेश्वर के अंदर दृढ़ता कर எந்த लिया, ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வேதனை கொண்டுகிறதா இருக்க கூடாது. और कोई भी प्रकार के कारण हमारे जीवन में वेदना नहीं आना है। எல்லாத்தையும் ஆண்டவர்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். और सभी बातों में परमेश्वर के अंदर हम अपने आप को दृढ़ता कर लेना கர்த்தர் है, பார்த்துக் கொள்வார். क्योंकि परमेश्वर देख लेगा, கர்த்தர் காரியங்களை செய்வார்.
செய்வார். परमेश्वर सभी कार्यों को करेगा। எரேமியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். यिर्मयाह की 16 में 17 पढ़ते समय பாதிப்புகள் வரும் பொழுது வேதனை வருகிறது. नुकसान आते समय हमारे जीवन में दुख आता சில है, நஷ்டங்கள் வரும் பொழுது, कई नष्ट आते சில समय, இழப்புகள் வரும் பொழுது, कई खोईपन आते समय, குடும்பத்தில் உள்ள சிலர்களை இழந்து போகும்போது और परिवार में कई लोग हम खोते समय வேதனை வருகிறது. उसके द्वारा वेदना आता है। இப்படிப்பட்டதான வேதனைக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. और इस प्रकार की वेदना के द्वारा हमारे जीवन में जगह नहीं देना है। ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு परमेश्वर के अंदर आने के बाद நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்திலும் வேதனைக்கு இடம் கொடுக்க கூடாது. हमारे जीवन में कोई प्रकार की कार्य के लिए हम वेदना नहीं देना है। அடுத்தபடியாக பார்ப்போம் 2 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். अगला पढ़ते समय दूसरा सामुएल दूसरा अध्याय 33वां वचन पढ़ते समय இங்க ஏலிக்கு தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக வேதனை உண்டானது. यहाँ पर एली को अपने बच्चे के द्वारा यहाँ पर दुख आता है। பிள்ளைகள் மேல அதிகமாக அன்பு பாசம் வைக்க கூடாது. और बच्चे के ऊपर अधिकता से प्रेम दया नहीं रखना है। ஏலி தன்னுடைய பிள்ளைகள் மேல அப்படின்னு தன்னுடைய அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டான். एली अपने बच्चे को अपने उनके मर्जी के अनुसार उसने छोड़ दिया। இதனால அவனுடைய வாழ்க்கையில வேதனை வந்தது. उसके द्वारा उसके जीवन में वेदना आया। சில ஆட்கள் கேட்பாங்க எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும். कई आदमी कहते हैं कि मेरे लड़की ही चाहिए। சில ஆட்கள் எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும். कई लोग कहते हैं मेरे लड़का ही चाहिए। அது பின்னால பார்த்தா ரொம்ப வேதனை கொடுத்துட்டு இருக்கும். हाँ, पीछे हम देखेंगे तो उसके लिए द्वारा कई प्रकार की எது वेदना வேணாலும் आता है। ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும். और कुछ भी चाहिए तो परमेश्वर की इच्छा के अनुसार அதுதான் मांगना है। வேணும் இதுதான் வேணும் பின்னால அது வேதனை பத்தி எடுத்துட்டு இருக்கும். और वही चाहिए यही चाहिए हम मांगेंगे तो वो हमारे लिए पीछे दुख ही அப்ப पहुंचाएगा। பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்கணும். और बच्चे को जब भी हम ताड़ना है तभी ताड़ना देना है। அடிக்க வேண்டிய நேரத்துல அடிக்கணும். और मारने समय मारना है। அன்பு பாராட்ட நேரத்துல அன்பு பாராட்ட और வேண்டும். प्रेम जताने समय हम प्रेम जताना है। பிள்ளையை பிரம்பை கையாளான் தன் பிள்ளையை பகைக்கிறான். और लकड़ी से अपने बच्चे को ना मारने वाले वो अपने बच्चे को बैर करता है। அப்ப பிள்ளைகள் மூலமாக வேதனை வருகிறது. तो बच्चे के द्वारा हमारे जीवन में वेदना आता பிள்ளைகளை है। வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கணும். इसलिए बच्चे को जिस प्रकार पोषण करना है उस प्रकार पोषण देना சில है। பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியாது அடங்காது. और कई बच्चे आदि नहीं मानते बात नहीं सुनते हैं। ஐயோ இப்படி கீழ்ப்படிய மாட்டாங்க அடங்கானுட்டு வேதனை பட்டுட்டு இருக்க கூடாது. अयो ये बच्चा मेरा आदि नहीं मानता है सुनता नहीं करके उसके द्वारा वेदना नहीं उठाना है। ஆண்டவருடைய சமூகத்துல வச்சிரணும். परमेश्वर के सम्मुख में रख देना है। ஆண்டவரே இப்படி இப்படி இருக்கிறான். हे प्रभु ऐसा ऐसा है பார்த்துக்கொள்ளும். आप देख लीजिए। நீர் தான் அவரை சரி பண்ணணும். आप ही उसे ठीक करना है। ஆண்டவருடைய சமூகத்துல வச்சிரணும். परमेश्वर के सम्मुख में रख அத देना है। நினைச்சு வேதனை பட்டுட்டு இருக்க और கூடாது. उसको रखकर उसमें द्वारा ஐயோ वेदना नहीं சொல்லி उठाना है। கேட்க மாட்டானே. ये लड़का सुनता नहीं है, அடங்க மாட்டானே. ये मेरा काबू में नहीं आता கீழ்ப்படிய है, மாட்டானே. मेरा आदि नहीं मानता போல है, நடக்கிறானே. वो अपने मर्जी के अनुसार அதே जीता है। நினைச்சு நினைச்சு வேதனை பட்டு இருக்க கூடாது. उसे ही सोच सोच कर वेदना नहीं उठाना சில है। அப்படி வேதனை பட்டு சில சீக்கிரம் செத்து போயிருந்தாங்க. कई लोग ऐसे ही दुख उठा के जल्दी मर जाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. लेकिन परमेश्वर के लोग इस प्रकार की जगह को कार्य नहीं பிள்ளைகளை जगह இந்த देना है। காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்துல வச்சிரணும். और परमेश्वर के बच्चे के कार्य को परमेश्वर के चरणों में रख देना है। ஆண்டவர் எங்க அடிக்கணுமோ அடிச்சு எல்லாம் சரியா கொண்டு வந்துருவாரு. और परमेश्वर जहां मारना है वहां पर मारकर उसे ठीक तरीके से ले आएगा। இஸ்ரவேல் யாத்ராமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். और निर्गमन के 3 में 7 पढ़ते समय அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் வேதனையை அறிந்திருக்கிறேன். तब परमेश्वर मिस्र में रहने मेरे अपने लोगों की वेदना को जाने हो। கர்த்தர் நம்முடைய வேதனைகள் எல்லாம் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். परमेश्वर हमारी सारी वेदना को जानता है। நம்முடைய வேதனைகள் எல்லாம் அவர் காண்கிறவராக இருக்கிறார். वो हमारी वेदना को सब देखने वाला प्रभु है। அதனால தான் தாவீது சொல்கிறார், इसीलिए दाऊद कहता है வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? क्या दुख पहुंचाने वाले मार्ग मेरे अंदर है क्या? ஆண்டவரே அது உமக்கு தெரியும் ஆண்டவரே. हे प्रभु वो आप जानते हो வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் என்ன இருக்கிறது? दुख पहुंचाने वाले मार्ग मेरे अंदर क्या है? எதன் மூலமாக என் வாழ்க்கையில வேதனை உண்டாகிறது? और किसके द्वारा मेरे जीवन में वेदना होता है? எதன் மூலமாக நான் மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறேன்? और किसके द्वारा दूसरों को मैं दुख पहुंचाता இந்த हूं? காரியத்தின் மூலமாக உம்மை நான் வேதனைப்படுத்துகிறேன். और किस कारण के द्वारा आपको मैं दुख என் पहुंचाता வார்த்தையை हूं? நித்திய வழியிலே நடத்தும். ऐसा देखकर मुझे अनंत मार्ग में मुझे चलाइए। நித்திய வழியிலே நடத்தும். अनंत मार्ग में चलाइए। இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேதனை கர்த்தர் அறிந்தார். इजराइल लोगों की दुखों को परमेश्वर ने जाना। மோசே உடனே அழைத்தார். मूसा को परमेश्वर ने तुरंत बुलाया। இஸ்ரவேல் எகிப்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு அனுப்பினார். और परमेश्वर ने इजराइल के लोगों को अंदर भेज दिया பார்வோனுடைய கையிலிருந்து और फिरौन के हाथों से அவர்களை மீட்டெடுத்தார். उन्हें परमेश्वर ने छुड़ाया। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே வேதனைப்பட்டார்கள். और इजराइल लोग मिस्र में दुख पहुंचाए, கூக்குரலிட்டார்கள். वहां पर आवाज लगाई பலவிதமான சுமைகளை சுமந்தார்கள். और कई प्रकार की बोझों को उन्हें उठाया। தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது, लेकिन जब परमेश्वर की और அவர்கள் தேவனை விசுவாசித்த பொழுது, उस परमेश्वर पे विश्वास करते समय கர்த்தர் மோசேயை அனுப்பி परमेश्वर ने मूसा को भेजकर இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வேதனையிலிருந்து விடுவித்தார். इजराइल लोग की उस वेदना से उसे छुड़ाया பாலும் தேன் ஓடுகிறதான கானான் தேசத்துக்குள்ள அவர்களை பிரவேசிக்க வைத்தார். और दूध और मध बहने वाले उस देश में परमेश्वर प्रवेश करने लगाया। இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போமா, आज हम परमेश्वर से मांगेंगे क्या? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? हे प्रभु दुख पहुंचाने वाले मार्ग मेरे अंदर है क्या? வார்த்தையை நித்திய வழியில நடத்தும் ஆண்டவரே. उसे देखकर मुझे अनंत मार्ग में मुझे चलाइए प्रभु। எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் நோக்கி பாப்போமா? सभी लोग परमेश्वर की ओर देखेंगे क्या? இல்ல கொஞ்ச நேரம் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். सब लोग परमेश्वर की ओर प्रार्थना करेंगे। விக்கிரக ஆராதனைக்காரனுக்கு வேதனை உண்டாகும். जो मूर्ति पूजा करने वालों को दुख पहुंचता है துன்மார்க்கனுக்கு अनेक வேதனை உண்டாகும். और दुष्टों को अधिक वेदना है மதுபானம் குடிக்கிறவனுக்கு வேதனை உண்டாகும். और दाग मधु पीने वालों को दुख पहुंचता है சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவனுக்கு வேதனை உண்டாகும். और सत्य के आदि नहीं मानने
मानने वाले को दुख पहुंचता है பணாசை உள்ளவனுக்கு வேதனை உண்டாகும். और पैसे की लोभ वालों को दुख पहुंचता है பயப்படுகிறவனுக்கு வேதனை और உண்டாகும். भय मानने वाले को दुख पहुंचता है வியாதியினாலே வேதனை और உண்டாகும். बीमारी के कारण दुख पहुंचता है கேட்கிறதினால் காண்கிறதினால் வேதனை और உண்டாகும். सुनने से देखने से दुख पहुंचता है பிள்ளைகள் மூல வேதனை உண்டாகும். बच्चों के द्वारा दुख पहुंचता है அநேக விதத்தின் மூலமாக வேதனை உண்டாகிறது. ऐसा कई प्रकार से दुख पहुंचता है ஆண்டவர் எல்லா வேதனைகளையும் கர்த்தர் மாற்றி परमेश्वर सभी दुखों को वेदना को बदल நித்தியத்தின் வழியிலே நடத்த வல்லவராக இருக்கிறார். वो हमें अनंत मार्ग में चलाने के लिए सामर्थ्य है வேதனை உண்டாக்கிற வழியை கர்த்தர் அடைத்து போடுவார். और वेदना होने वाले मार्ग को परमेश्वर बंद कर எந்த देगा விதத்திலிருந்து வேதனை உண்டாகிறது. और कौन से प्रकार से वेदना दुख पहुंचता है இந்த நிமிஷத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது इस क्षण में परमेश्वर की और आप देखते समय வேதனை உண்டாக்கிற வழியை கர்த்தர் அடைத்து போடுவார். और वेदना दुख पहुंचाने वाले मार्ग को परमेश्वर बंद कर डालेगा நித்தியத்தின் வழியிலே நம்மை நடத்துவார். वो हमें अनंत मार्ग में हमें चलाएगा தேவனுடைய நித்தியத்தின் வழி பரிசுத்தமானது. क्योंकि परमेश्वर की जो मार्ग है वो अनंत नित्य அங்கே अनंत मार्ग வேதனை है இல்லை. वहां पर कोई दुख नहीं அங்கே है அசுத்தன் பிரவேசிப்பதில்லை. वहां पर अशुद्ध प्रवेश नहीं அங்கே करेगा தீட்டுள்ளவன் வர முடியாது. वहां अशुद्ध वाले नहीं प्रवेश அது करेंगे ராஜ்ய பாதை. क्योंकि वो राज्य का அது मार्ग பெரும் है பாதை. वो बड़ा मार्ग है அந்த பாதையிலே கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்வார். उस मार्ग में परमेश्वर में प्रवेश करने लगाएगा எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். सभी लोग परमेश्वर की ओर देखेंगे ஹalleluya 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 எல்லாரும் ஜெபிப்போம். सभी लोग प्रार्थना करेंगे வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து क्या दुख पहुंचाने मार्ग मेरे अंदर है क्या करके நித்திய வழியிலே நடத்தும் ஆண்டவரே. मुझे अनंत मार्ग में चलाइए வேதனை प्रभु உண்டாக்கிற வழிகள் அடைத்து போடுவீராக. और दुख पहुंचाने मार्ग को बंद कर நித்தியத்தின் दीजिए வழியிலே நடத்துவீராக. मुझे अनंत मार्ग में चलाइए प्रभु ஹalleluya 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 நேசுவே மக்கு ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 அன்பின் ஆண்டவரே ஹalleluya 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 ஏசப்பா மே நன்றியோடு மை துதிக்கிறோம் நாதா மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 रोकर भूतों को भगाएगा रोकर भूतों को भगाएगा टूटे दिलों को वो चंगा करेगा टूटे दिलों को वो चंगा करेगा यीशु साथ आएगा अद्भुत काम सब करेगा यीशु साथ आएगा अद्भुत काम सब करेगा तकलीफ दुखों को दूर करेगा तकलीफ दुखों को दूर करेगा आनंद और शांति वो मुझे देगा आनंद और शांति वो मुझे देगा यीशु साथ आएगा अद्भुत काम सब करेगा यीशु साथ आएगा अद्भुत काम सब करेगा कठोर कष्टों को दूर करेगा कठोर कष्टों को दूर करेगा आंसुओं को वो पोंछ डालेगा आंसुओं को वो पोंछ डालेगा यीशु साथ आया में अद्भुत का सब करेगा यीशु साथ आएगा अद्भुत का सब करेगा सबका मुँह में जय पाऊंगा सबका मुँह में जय खाऊंगा शत्रु शैतान को मैं हरा दूंगा शत्रु शैतान को मैं हरा दूंगा यीशु साथ आएगा अद्भुत का सब करेगा यीशु साथ आएगा अद्भुत का सब करेगा यीशु साथ आएगा अद्भुत का सब करेगा வேதனை துன்பம் நீக்கிடுவார் வேதனை துன்பம் நீக்கிடுவார் சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார் சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார் இயேசு கூட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார் இயேசு கூட வருவார் எல்லாவித
எல்லாவித அற்புத தெய்வா தந்தானே தானே தந்தானே தந்தானே தானே தந்தானே தந்தானே தானே தந்தானே தந்தானே தானே தந்தானே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் அன்பின் தேவரே ஹல்லேலூயா ரபதியா ரப சபல ரபதியா ரப ஓரியா ரப சபல ரபதியா ரபல ரப ரபல ரப ஹல்லேலூயா 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 நேசவே ஹல்லேலூயா எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் हम सब परमेश्वर की स्तुति करेंगे स्तुति हो சோத்ரம் 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 கர்த்தர் நம்முடைய மந்த பைபிள் ஸ்டடி ஆரன் ஆசீர்வாத கிருபை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் अब तक परमेश्वर इस बाइबल स्टडी को आराधना को परमेश्वर आशीर्वाद करके दिया हुआ कृपा के लिए स्तुति करेंगे ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ क्या दुख पहुंचाने वाले मार्ग मेरे अंदर है क्या என்று பார்த்து ऐसा देखकर நித்திய வழியிலே என்னை நடத்தும் मुझे अनंत मार्ग पर मुझे चलाइए நம்முடைய வேண்டுதலும் இப்படிதான் இருக்க வேண்டும் हमारी प्रार्थना भी इस प्रकार ही होना चाहिए நம்ம யாரையும் வேதனைப்படுத்த கூடாது हम किसी भी दुख नहीं पहुंचाना है நமக்கு நாமே வேதனை உண்டாக்க கூடாது और हम अपने आप के लिए वेदना नहीं पहुंचाना है தேவனை வேதனைப்படுத்த கூடாது और परमेश्वर को दुख नहीं पहुंचाना है மற்றவர்களை வேதனைப்படுத்த கூடாது और दूसरों को भी दुख नहीं पहुंचाना है மற்றவர்கள் மூலமாக நமக்கு வேதனை வரக்கூடாது और दूसरों के द्वारा हमारे जीवन में दुख नहीं आना है அதை வேதனை உண்டாக்கிற வழி நம்மிடத்தில் இருக்குதா वही दुख पहुंचाने वाला मार्ग हमारे अंदर है क्या அந்த வழியை மாற்றிக்கொள்ளும் பொழுது उस मार्ग को हम बदलते समय நான் நித்திய வழியில நடக்கலாம் हम अनंत मार्ग में चल सकते हैं சுத்த வழியில நடத்தலாம் और पवित्र मार्ग में चल सकते हैं தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழியில நடக்கலாம் और परमेश्वर हमारे रखे हुए मार्ग में चल सकते हैं அதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்து வழி நடத்த முடியாது उसके लिए परमेश्वर हमें कृपा देकर चलाने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் सभी लोग परमेश्वर की स्तुति करेंगे ஸ்தோத்திரம் 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 தேவவேதனை உண்டாக்கிற வழி நம்மிடத்தில் என்ன வழி இருக்கிறது दुख पहुंचाने वाला मार्ग हमारे अंदर क्या है என்று பார்த்தோம் ऐसा देखे थे விக்கிர ஆராதனை செய்வர்களுக்கு वो मूर्ति की आराधना करने वालों को लिए அவர்களுக்கு வேதனை உண்டு उनके लिए वेदना है துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களுக்கு अनेक வேதனை உண்டு और दुष्ट मार्ग में चलने वालों को अनेक प्रकार की वेदना है விக்கிரகாராதனை என்றால் பொருளாசை और मूर्ति की आराधना कहेंगे तो जो वस्तु की लालसा தேவனை விட மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது और परमेश्वर से भी अधिकता से दूसरे कार्यों को हम मुख्यता देते समय துன்மார்க்கன் என்றால் शिक्षையை போதகத்தை பகைக்கிறவர்கள் और दुष्ट कहेंगे तो शिक्षा और ताड़ना को जो बैर करने वाले को இப்படி காரியத்தின் மூலமாக வேதனை உண்டாகிறது इस प्रकार के कार्यों से वेदना आती है மதுபானம் குடிக்கிறவனுக்கு வேதனை உண்டாகும் और दाग मधु पीने वाले के लिए वेदना होती है கோபப்படுகிறவர்கள் और क्रोध करने वाले சண்டை போடுகிறவர்கள் और झगड़ा करने वाले எப்பமோ நடந்த காரியத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறவர்கள் और कभी तो हुआ हुआ कार्य को फिर से दोहराने वाले இவர்களுக்கெல்லாம் வேதனை इनके लिए सभी के लिए वेदना है சத்தியத்தில் நடக்காதவர்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு और सत्य पे ना चलने वाले सत्य पे ना आधीन मानने वालों को இங்க மாத்திரம் வேதனை இல்ல यहाँ केवल वेदना नहीं है மரித்த பிறகு அவர்கள் நித்திய வேதனை और मृत्यु के बाद भी उनके लिए अनंत वेदना है ஆசை உள்ளவனுக்கு வேதனை और पैसे की लोभ वाले के लिए वेदना பயப்படுகிறவனுக்கு வேதனை और भय मानने के लिए वेदना வியாதியினால் வேதனை और बीमारी के कारण वेदना காரியங்களை கேட்கிறதுனால் காண்கிறதுனால் வேதனை और कोई प्रकार के कार्य को सुनने से देखने से பிள்ளைகள் மூலமாக வேதனை इसके द्वारा दुख पहुंचती है இப்படிப்பட்டதான வேதனை इस प्रकार की वेदना से உண்டாக்குகிற வழிகள் वो होने वाली मार्ग நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது आज जीवन में क्या है ஆண்டவரே அதை மாற்றி आज उसे बदल कर நீ நித்தியத்தின் வழியில நடத்தும் ஆண்டவரே मुझे अनंत मार्ग में चलाइए प्रभु நித்திய வழியில நடத்தும் ஆண்டவரே अनंत मार्ग में चलाइए प्रभु பரிசுத்த வழியில நடத்தும் और ஆண்டவரே पवित्र मार्ग में चलाइए प्रभु வேதனை இல்லாத வாழ்க்கை வாழ और வேண்டும் बिना वेदना के जीवन जीना है ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் एक शांति भरा हुआ जीवन जीना है நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும் और आप चाहने वाले जीवन मुझे जीना है கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிறதான परमेश्वर प्रत्येक लोग के जीवन में रहने वाले வேதனைப்படுத்திய வாழ்க்கையில எல்லாம் மாற்றி सारे वेदना भरा हुआ कार्य को बदल कर அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே और प्रेम अनुग्रह दया भरा हुआ परमेश्वर நன்றியோடு துதித்தபடி நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் हम धन्यवाद के आपके नाम की स्तुति करते हैं பரிசுத்தடி ஆரணைப்பட்ட ஆசீர்வாதம் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் इस बाइबल स्टडी की आराधना को आशीर्वाद करके दिया वो कृपा के लिए எங்களோடு स्तुति हो। இடப்பட்ட வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் आपने हमसे मुलाकात किए हुए वचनों के लिए स्तुति हो நாட்கள் நம்முடைய சத்தியத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து इस दिनों में आपके वचनों को हम आज्ञा पालन करके அதை उसे கைக்கொண்டு
கொண்டு நடக்க கிருபை பலன் தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். उसे पालन करके जीने के लिए आप अनुग्रह कृपा देकर चलाने के लिए आपसे विनती வாழ்க்கையிலே करते हैं। ஒவ்வொரு வேதனை இல்லாத வாழ்க்கை வாழும்படியாக इस दिनों में प्रत्येक लोग बिना दुख वेदना के जीवन जीने के लिए, ஆண்டவரே ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழும்படியாக हे प्रभु एक शांति भरा हुआ जीवन जीने के लिए ஒவ்வொரு கிருபை பலன் தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर हर एक को कृपा बल देकर चलाने के लिए आपसे विनती करते கேட்கிற हैं। सुनने वाले ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். प्रत्येक लोगों को आप आशीर्वाद कीजिए உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும், और प्रत्येक लोग के जीवन में अद्भुत कामों को அதிசயங்களை कीजिए, செய்யும், आश्चर्य कार्य को कीजिए, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके नाम को महिमा कीजिए। உங்களை தாழ்த்தி தருகிறோம். हमें नम्रता से सौंपते हैं, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं हमारे अच्छे पिता। ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह कृपा, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम தாவியான அன்னுடைய ஐக்கியம் और पवित्र आत्मा का मेल मिलाप என்றும் என்னும் சதா காலங்களிலேயும் आज और कल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட हम हरे के சகல संग பரிசுத்தவான்களோடு கூட और सारे पवित्र लोगों के நித்திய संग காலமாய் நிலைத்திருப்பதா. अनंत अनंत काल तक बने रहे। ஆமென். आमीन। கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். परमेश्वर हर एक को आशीर्वाद करे। ஆமென். आमीन।